மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்கலாம் என்று கருதுகிறேன். ஏன்னா முதல் ரெண்டும் ரொம்ப சின்னம். ஒன்னாவது முருகநாயனார், இரண்டாவது உருத்திர பசுபதி நாயனார், மூன்றாவது திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனாருடைய கதை. அந்த நந்தனார் கதை ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால முதல் ரெண்டை வேகமா முடிக்கலாம். முதல் ரெண்டு ரொம்ப சின்ன கதைகள். முருகநாயனாரை பொறுத்தவரை பூம்புகலூர் என்கிற சோழ நாட்டு தலத்தில் அந்தணர் குலத்தில் தோன்றியவர். அவர் சிறுவயதிலிருந்தே சிவபக்தியோடு வளர்ந்தவர். ஓரளவுக்கு அவருக்கு வயது வந்தவுடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன தொண்டு செய்யலாம் என்று முடிவு செய்கிற பொழுது அவர் இறைவனுக்கு மாலை, மலர்கள் இவற்றை வழங்குகிற தொண்டை செய்யலாம் என்று முடிவெடுத்தார். அந்த தொண்டை செய்வதற்கு அவர் எப்படி தொண்டு செய்தார் என்பது சேக்கிழார் விளக்கி சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம எரிபத்த நாயனாருடைய வரலாறை பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மலர் தொண்டரை பார்த்தோம், சிவகாமி ஆண்டவர் என்பவர். அவர் மலர் பறித்த நிலையை கூட அங்கே தெளிவாக சொல்லி இருந்தார் சேக்கிழார். காலையில் எழுந்தவுடன் நல்ல குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு நந்தனவனம் போவார்கள். அங்கே தங்களுடைய வாய் மூக்கை சேர்த்து துணியால் கட்டி கொண்டு, ஏனால் அந்த பூவை தாங்கள் முகந்து பார்க்க கூடாது என்பதற்காக அதை கட்டி கொண்டு மலர்களை பறிப்பார்கள் என்று அந்த எரிபத்த நாயனார் புராணத்தில் சேக்கிழார் சிவகாமி ஆண்டாரை பற்றி சொல்கிறார். இங்கே பூம்புகலூரில் மலர் பறித்து தொண்டு செய்கிற இந்த முருகநாயனாரை பற்றி சொல்லுகிற பொழுது இதை முதல் நிகழ்ச்சியை சொல்கிறார். காலையில் எழுந்தவுடன் பனி நீரில் குளிப்பார் என்று. குளித்த பிறகு நந்தவனத்திற்கு போகிறார். அங்கே 4 வகையான பூக்களை அவர் பறிப்பார் என்று சொல்கிறார். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று. கோட்டுப்பூ என்றால் நல்ல உயரமான மரங்களில் வளர்கிற கிளைகளில் மலர்ந்து காணப்படுகிற பூக்கள். கோடு என்றால் கிளை, கோட்டுப்பூ கிளையில் மலர்கிற பூக்கள். கொடிப்பூ என்றால் மல்லிகை போல தாங்கள் தனியாக வளர முடியாமல் பக்கத்திலே இருக்கிற ஒரு மரத்தையோ மற்றையோ தழுவி கொண்டு படர்ந்து வளர்கிற கொடிகள். அந்த கொடிகளில் இருக்கிற பூக்கள் கொடிப்பூ. நீர்ப்பூ என்றால் நீர்நிலையில் குளத்திற்குள் அல்லது ஊரணிக்குள் மலர்கிற பூக்கள், தாமரை போல அல்லி போல, அது நீர்ப்பூக்கள். நிலப்பூக்கள் என்றால் இந்த 3 இல்லாம சாதாரண செடிகள்ல இருக்கும் பாருங்க, ரோஜா பூ மாதிரி, அது நிலப்பூ. ஆக கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று இந்த 4 பூக்களையும் பறித்து வருவார் என்று சொல்றார். பறித்து வந்து கூடைகளிலே அவற்றை தனித்தனியாக அமைத்துக் கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை எப்படியெல்லாம் கட்டலாம் பல பெயர்கள்ல சொல்கிறார். கண்ணி, கண்ணி என்றால் தலையில் மட்டும் வைக்கின்ற ஒரு மாலை. தாமம், தாமம் என்றால் கழுத்திலிருந்து வயிறு வரை தொங்குகிற மாலை. மாலை என்றால் இன்னும் கொஞ்சம் கீழே முழங்கால் வரைக்கும் கூட வருகிற மிகப்பெரிய மாலைகள். இப்படி தாமம், கண்ணி, மாலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் அந்த பூக்களை எப்படி இணைத்து தனித்தனி பூக்களின் மாலையா கட்டலாம். தாமரை மாலை மட்டும் தனி அல்லது மல்லிகை மாலை மட்டும் தனி என்று எல்லா பூக்களையும் சேர்த்து கதம்ப மாலையாக கட்டலாம். இப்படி எல்லாம் கட்டுவார். கட்டிய பிறகு இந்த மாலைகளை, இந்த பூவை எல்லாம் கொண்டு போய், உதிரி பூவும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் சிவன் கோயில கொடுத்து விடுவார். அவர்கள் அந்த சிவனுடைய அலங்காரத்துக்கு அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இது முருகநாயனார் செய்த தொண்டு. இதை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு வருகிறார். அதுல இது பெரிய செயற்கரிய செயல் இல்லை, இது சாதாரண செயல். ஆனால் இதை அவர் உள்ளன்போடு செய்கிறார், நாள் தவறாமல் செய்கிறார் என்பதுதான் அவருடைய சிறப்பு. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த பூம்புகலூருக்கு திருஞான சம்பந்தர் வருகிற பொழுது அவர் இந்த முருகநாயனாரை பற்றி கேள்விப்பட்டு இவரை வந்து சந்திக்கிறார். இவர் மடத்தில் தங்குகிறார். முருகநாயனார் தனியாக ஒரு மடம் அமைத்து அதிலே தான் தங்கி இருக்கிறார். அந்த மடத்தில் திருஞான சம்பந்தரும் வந்து தங்குகிறார். அந்த புகழூரில் அவர் இருக்கிற வரைக்கும், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்ற வரைக்கும் திருஞான சம்பந்தர் இந்த முருகருடைய மடத்திலேயே தங்குகிறார். இதனாலே முருகநாயனாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நல்ல நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பின் விளைவாக திருஞான சம்பந்தருக்கு திருமணம் பேசுகிற பொழுது அந்த திருமணத்திற்கு முருகநாயனார் அழைக்கப்படுகிறார். இவரும் உடனே அந்த திருமணத்தை காண்பதற்காக அந்த திருமணம் நடக்கிற ஊருக்கு சென்று செல்கிறார்.
போய் சேர்கிறார். அங்கே திருமணம் தொடங்க போகிற பொழுது சிவபெருமான் அசரீதியாக நம்முடைய ஜோதியில் நீயும் உன்னுடைய திருமணத்திற்கு வந்த எல்லோரும் வந்து கலந்து கொள்வீர்களாக என்று அசரீதியாக திருஞான சம்பந்தருக்கு ஒரு ஆணையிடுகிறார். அதனால திருஞான சம்பந்தரும் சொல்லுகிறார், இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரும் அங்கே இப்பொழுது ஏற்பட போகிற அந்த நெருப்பில் புகுந்து விடுவீர்களாக. நானும் எனக்கு திருமணம் செய்ய வந்திருக்கிற மணமகளும் நாங்கள் கடைசியாக அதில் புகுவோம் என்று சொல்கிறார். அதே போல எல்லாரும் அதில் போய் புகுகின்றார்கள். அதிலே முருகநாயனாரும் போய் புகுகின்றார். அப்பொழுது அவர்கள் அதில் புகுந்தவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கிறது. நேரடியாக சிவலோகம் போகிறார்கள். அதில் வருகிறவர்கள் 63 நாயன்மார்களில் 3 நாயன்மார்கள் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே போய் அந்த நெருப்பில் மூழ்கினார்கள். அந்த 3 பேர் யார் யாருன்னா, முருகநாயனார் ஒண்ணு, திருநீல நக்கர் என்கிற நாயனார் ஒருவர், அவருடைய வரலாறு நாம் இனிமே பார்ப்போம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் இன்னொருவர். அவர் திருஞான சம்பந்தரின் பாடல்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது உடனடியாக யாழில் இசை மீட்டி அந்த யாழ் இசையில் அந்த பாடல்களை வைத்து பாடுவார். அவர் வந்திருந்தார். அந்த 3 பேரும் அந்த எரிவாயில் மூழ்கி அவர்கள் சிவலோகத்தை நேரடியாக அடைந்தவர்கள். முருகநாயனாருடைய சிறப்பே அவர் திருஞான சம்பந்தரின் திருமணத்தில் கலந்து கொண்டு அவர் முன்னிலையில் அந்த நெருப்பில் மூழ்கி சிவலோகபதத்தை அடைந்தார் என்பதுதான். அதை தவிர இவர் செய்த தொண்டு மிக சாதாரணமான தொண்டு. பெரிய அதில் செயற்கரிய செயல் இல்லை, அதிசய நிகழ்வுகள் எதுவும் இல்லை. ஆகையினாலே இங்கே பார்த்தால் சிவபெருமான் நேரடியா வந்து தோன்றவும் இல்லை. இதுவரை நாம பார்த்த அடியார்களை எல்லாம் சிவலோகத்துக்கு அழைத்து செல்ல சிவபெருமானே நேரடியாக தோன்றுவார். தோன்றி அவர்களை அழைத்து செல்வார். அல்லது சில பேருக்கு முன்னாலே தோன்றி நீங்கள் உங்கள் தொண்டை தொடர்ந்து செய்து பிறகு சிவலோகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போவார். குங்குலிய கலையர் போன்றவர்களுக்கு அவர்கள் தங்கள் தொண்டை தொடர்ந்து செய்து பிறகு சிவபெருமானை போய் அடைந்தார்கள் என்று பார்த்தோம். இங்கே சிவபெருமான் நேரடியாக தோன்றவில்லை, அசரீதியாக, அதுவும் ஞான சம்பந்தருக்கு ஒரு ஆணையை கொடுத்தார். நீயும் உன்னுடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த நெருப்பில் மூழ்கி என்னை அடைவீர்களாக. அதை ஏற்றுக்கொண்டு இந்த முருகநாயனார் அந்த எரியில் மூழ்கிய பலருள் ஒருவராக சிவலோகத்தை அடைந்தார் என்பது முருகநாயனாருடைய வரலாற்றில் இருக்கிற சிறப்பான ஒரு பகுதி. மற்றபடி அவர் மலர் பறித்து மலர் தொண்டு செய்தார். அதை விடாமல் செய்தார், உள்ளன்போடு செய்தார். அதன் விளைவாக அவருக்கு ஞான சம்பந்தர் நட்பு கிடைத்தது. அதனால ஞான சம்பந்தரின் திருமணத்துக்கு போனார். அப்பொழுது நெருப்பில் மூழ்கி சிவபதவியை முக்தியை அடைவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதுதான் முருகநாயனாருடைய வரலாறு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம அடுத்தது உருத்திர பசுபதி நாயனார் கதைக்கு போகலாம். அடுத்த கதையை தொடங்கலாமா? தொடங்கலாம். சரி. உருத்திர பசுபதி நாயனார் என்பவர் திருத்தலையூர் என்கிற சோழ நாட்டு தலத்தில் பிறந்தவர். அவரும் அதனர் குலத்தைச் சேர்ந்தவர். அவரும் பெரிய செயற்கரிய செயல்கள் எதையும் செய்யல, அதிசய நிகழ்வுகள் எதையும் செய்யல. ஆனால் அவர் செய்த ஒரே தொண்டை அவர் மிக உறுதியோடு செய்தார், உள்ளன்போடு செய்தார். அதை செய்வதற்கு அதுவே ஒரு வகையில் செயற்கரிய செயல்தான். என்னன்னு சொன்னா, உருத்திரம் என்பது சிவபெருமானுடைய திருநாமம், 5 எழுத்து. சிவாய நம என்பதுதான் உருத்திரம் என்று சொல்லப்படும். உருத்திரம்னு விரும்பன சொல்லுவாங்க வடமொழியில சொல்ற போது. தமிழ்ல சொல்லுவது முன்னாடி ஊனா சேர்த்துக்குவோம், உருத்திரம் என்று. இந்த உருத்திரத்தை அவர் நாள்தோறும் பாராயணம் செய்தார். வேற ஒண்ணும் இல்லாம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாராயணம், உருத்திரத்தை பாராயணம் செய்வார். ஆனால் அதை எப்படி பாராயணம் செய்தார் என்பதுதான் அவர் செய்த செயற்கரிய செயல். எப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற நீர்நிலையில் கழுத்தளவு நீரில் போய் நின்று கொண்டு அந்த உருத்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை பாராயணம் செய்து பிறகு வெளியிலே வருவார். அப்புறம் தன்னுடைய காலை கடன்களை, தன்னுடைய வீட்டில் செய்ய வேண்டிய பணிகளை செய்து உணவு அருந்திய பின் மறுபடியும் ஒரு முறை அங்க போவார். ஆகா, இரவும் பகலும் திரும்ப திரும்ப அந்த நீர்நிலையில் போய் கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு, இது எவ்வளவு கடினமான செயல். அதனால் உருத்திரத்தை மட்டும் அவர் பாராயணம் செய்தார் என்றால் அது மிக சாதாரணமான செயல். ஆனால் அவர் அதை பாராயணம் செய்த முறை இருக்கிறது பாருங்க. நீர்நிலையில் போய் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு அந்த குளிர் பற்றி கவலைப்படாமல் சிவபெருமானுடைய நாமத்தை 108 முறை அல்லது 1008 முறை என்று அவருக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து பாராயணம் செய்வது. இதை நாள்தோறும் செய்தார், நீண்ட காலங்கள் செய்தார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான்
அவரை தன்னுடைய சிவலோகத்திற்கு அழைத்து கொண்டார். அவங்க இங்கேயும் அவர் சிவபெருமான் நேர வரல, அசரீரியில் கூட எதுவும் சொல்லல. ஆனால் இவருடைய தொண்டை மெச்சி இவர் காலம் நிறைவு பெறுகிற பொழுது அந்த அவருடைய மறைவு அவருக்கு நேரடியாக சிவலோகத்துக்கு போகிற வாய்ப்பை தர வேண்டும் என்று சிவபெருமான் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார். அப்படி நேரடியாக சிவலோகத்துக்கு போய் சேர்ந்தவர் அந்த பசுபதி என்பது அவருடைய பெயர். அந்த உருத்திரத்தை அவர் எப்பொழுதும் பாராயணம் செய்து கொண்டிருந்ததனால் அது அவருக்கு அடைமொழியாக சேர்ந்தது. உருத்திர பசுபதி என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாறு அடுத்ததாக இடம்பெறுவது. ஆக திருத்தொண்ட தொகை வரிசையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மும்மையால் உலகாண்ட மூர்த்தியை சொன்ன பிறகு அடுத்ததாக முருகனையும் உருத்திர பசுபதியையும் சொல்லுகிறார். இந்த 3 பேரை அந்த 3வது பாடலில், முதல் பாடல்ல 6 பேர், 2வது பாடல்ல 7 பேர், 13 பேர் பார்த்தோம். 14வதாக மூர்த்தி, 15வதாக முருகர், 16வதாக உருத்திர பசுபதி. இனி 17வதாக வருகிறவர் தான் திருநாளை போவார் என்று சொல்லப்படுகிற நந்தனார். பெரும்பாலும் உங்க எல்லாருக்கும் நந்தனார் கதை தெரியும், தெரியாத கதை ஒண்ணும் இல்லை. அதுல சில நுட்பங்களை மட்டும் நான் இங்கே எடுத்து விளக்குகிறேன். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த 63 நாயன்மார்களில் மிக அதிகமாக பரப்பப்பட்ட நாயன்மார்களுடைய கதை என்பது ஒரு 3-4. அந்த 3-4 கதைகளுக்குள் தலைமை இடத்தை பெறுவது இந்த நந்தனார் கதை. ஏன்னா நந்தனார் கதை நாடகமாக நடிக்கப்பட்டது, பிறகு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. அப்படி இந்த கதை மிக பிரபலமானது. அது மட்டும் இல்லாம இந்த நந்தனார் கதையை சில சிறு மாற்றங்களோடு கோபாலகிருஷ்ண பாரதியார் என்பவர் நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்று பாடல் வடிவில் அமைத்து கொடுத்தார். சேக்கிழார் சொல்லுகிற நந்தனார் வரலாற்றுக்கு இருந்து சில மாறுதல்களை உடையது கோபாலகிருஷ்ண பாரதி சொல்லுகிற நந்தனார் வரலாறு. அதை நான் அப்புறம் வரலாற்றை சொல்லுகிற போது சொல்லுகிறேன். ஆக எப்படின்னா இந்த நந்தனார் வரலாறு கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய கீர்த்தனைகளினாலும், பிறகு நாடகத்தினாலும், பிறகு திரைப்படங்களினாலும் மிக அதிகமாக வளர்ந்தது, அதிகமாக பரப்பப்பட்டது, அதிகமாக பிரபலப்படுத்தப்பட்டது. அதனுடைய விளைவாகவே இதற்கு அதிகமான எதிர்ப்பும் இருந்தது. எப்பவுமே யார் ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பு வரும். அண்ணா சொல்லுவாரு, காய்த்த மரம் தான் கல்லடிபடும் என்று. எனவே அப்படி யார் அந்த புகழை பெறுகிறார்களோ அவருக்கு எதிர்ப்பு வரும். அப்படி இந்த நந்தனார் சரித்திரத்துக்கு எதிர்ப்பு வந்தது. இது எல்லாமே பொய் என்று சொல்லுகிற நாத்திக பேச்சாளர்கள் அதை பரப்பினார்கள். அதையும் நம்ம அந்த கதை வரலாற்றை பார்க்கிற பொழுது பார்ப்போம். இதெல்லாம் நந்தனார் வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முன்னுரை. இனி நம்ம உள்ள போகலாம். நந்தனார் ஆதமூர் என்கிற ஊரில் பிறந்தார். எங்கே பிறந்தார் என்றால் அந்த ஊரில் இருக்கிற பறை சேரியில் பிறந்தார். ஊரின் எல்லையில் இருக்கிற புலையர் சேரி, புலைப்பாடி என்று சொல்லப்படுகிற பகுதி, அது தீண்டத்தகாதவர்கள் என்று ஒடுக்கி வைத்தவர்கள், இன்றைக்கு எஸ்சி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷெட்யூல்டு காஸ்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் வாழுகிற தனி இடம், அவர்களுக்கு என்று ஒரு தனி இடம் ஊரின் எல்லையில் ஒதுக்கப்பட்டு அதிலே அவர்கள் வாடுகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் ஊருக்குள்ள வரலாம் சில காரியங்களுக்கு, சில செயல்களை செய்வதற்கு. ஆனால் புனிதமான இடம் என்று கருதுகிற கோயில்களுக்குள், நீர்நிலைகளுக்குள் அவர்கள் போகக்கூடாது. ஊர்னியா அவங்க குளிக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் அந்த காலத்தில் கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளடங்கி இந்த நந்தனார் வாழ்ந்தார். அவர் புலைப்பாடியில் பிறந்தார். நந்தன் என்பது அவனுடைய பெயர். அந்த நந்தன் புலைப்பாடியில் பிறந்து வாழத் தொடங்குகிற பொழுதே அவர் சிவபக்தியோடு வாழ்ந்தார். சிவபக்தியோடு வாழ்ந்தார் என்றால் அவருடைய மனம் அவர் கோயிலுக்கு போகக்கூடாது என்பது ஏற்றுக்கொண்டது. அதுல அவர் ஒன்றும் புரட்சி பண்ணல. அதனால நான் கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த பிறவியில் பிறந்து விட்டேன், எனவே கோயிலுக்கு போகக்கூடாது, ஆனால் எப்படியாவது நான் சிவனுக்கு தொண்டு செய்யணும், என்ன செய்யலாம் என்று யோசித்தார். சிவன் கோயில்களில் வாத்தியங்கள் இருக்கும். அந்த வாத்தியங்களில் தோல் கருவிகளுக்கு, முரசு, தப்பட்டை போன்ற தோல் கருவிகளுக்கு விலங்குகளின் தோலைத்தான் பயன்படுத்தி அந்த கருவிகள் செய்யப்படும். அப்படி மாடு, ஆடு இவையெல்லாம் அந்த புலைச்சேரியில் வளர்க்கப்படும். அப்ப நந்தன் புலைச்சேரியில் பிறந்தாலும் அந்த புலையர்களுக்குள்ளே ஓரளவு செல்வம் உடையவர் அவர். எனவே அவரிடத்தில் நிறைய பசுமாடுகள் இருந்தன. அந்த பசுமாடு ஒவ்வொன்றும் இறக்கிற பொழுது அந்த தோலை உரித்து அதை சிவன் கோவில்களில் இருக்கிற வாத்தியங்கள் செய்வதற்குரிய பகுதிக்கு கொண்டு போய் கொடுப்பார். அது அவர் செய்கிற சிவத்தொண்டு. அடுத்து அங்க இருக்கிற நரம்பு கருவிகள்,
அந்த சிவன் கோயில் இருக்கிற நரம்பு கருவிகள், வயலின், வீணை, யாழ் என்பது போன்ற நரம்பு கருவிகளுக்கு விலங்குகளினுடைய நரம்புகள் தான் அதிலே அமைக்கப்படும். அதற்கும் இந்த இவருடைய வீட்டிலே வளர்ந்த விலங்குகள் இறக்கிற பொழுது அவற்றினுடைய நரம்புகளை பிரித்தெடுத்து அவற்றையும் கொண்டு போய் அவரு சிவன் கோயில்களில் கொடுப்பார். மூன்றாவதாக கோரோசனை, சிவபெருமானுடைய அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் மனப்பொருளானிய கோரோசனையை, அதுவும் அந்த விலங்குகளிடமிருந்து கிடைப்பது, அதனால அது இவருக்கு நிறைய கிடைத்தது. அதை கொண்டு போய் கொடுப்பார். ஆக இவர் செய்த சிவத்தொண்டு சிவன் கோயில்களுக்கு தோல் கருவிக்கு தோலும், நரம்பு கருவிகளுக்கு நரம்பும், அர்ச்சனைக்கு கோரோசனையும் கொடுப்பது. இது அந்த ஊர்ல இருக்கிற, அந்த ஊருக்கு பக்கத்துல சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் கொண்டு போய் கொடுத்தார். அவர்களிடம் இதை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்னா யாரிடமிருந்து வாங்குகிறோம் என்பது முக்கியம் இல்லை, அவர்தான் உள்ள வரக்கூடாதே தவிர அவர் இந்த பொருள்களை கொடுக்கலாம் என்பது அந்த சமுதாய அமைப்பு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இதையெல்லாம் வாங்கி சிவனுக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி சிவன் கோயிலுக்கு இவர் இந்த தொண்டுகளை விடாமல் செய்து வந்தார். தோல் கொடுப்பதும், நரம்பு கொடுப்பதும், கோரோசனை கொடுப்பதும். இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது பக்கத்து ஊருக்கெல்லாம் போறாரு இல்லையா, அப்பொழுது திருப்புன்கூர் என்பது அந்த ஆதனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். மற்ற ஊருக்கெல்லாம் கூட இவர் போய் சிவன் கோயில்ல இதை கொடுத்திருக்கிறார். ஆனால் திருப்புன்கூருக்கு போகிற பொழுது மட்டும் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இவருக்கு ஒரு ஆசை வந்தது. இறைவனை வணங்க வேண்டும் என்றால் கோயிலுக்குள்ள போக முடியாது, போகக்கூடாது என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. அதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வதுதான் இதற்கு முக்கியம். அவர் எதிர்த்து புரட்சி போல ஏதாவது செய்திருந்தால் வேற என்ன நடந்திருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் என்னுடைய பழைய பிறவிகளை செய்த தீவினையின் காரணமாக இந்த இழிகுலத்தில் பிறந்து விட்டேன், எனவே அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதற்குரிய கட்டுப்பாடுகளோடு நான் வாழ்வேன் என்று நினைத்தார். அதனால திருப்பங்கூருக்கு போகிற பொழுது என்ன செய்தாரு, சிவன் கோயிலுக்கு முன்னாலே போய் அந்த கோபுரத்துக்கு வெளியிலே நின்று கொண்டு சிவனை பார்த்தார். நீங்க சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் உங்கள பலருக்கு தெரிந்திருக்கலாம், இல்லை என்றால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயில் கோபுர வாசல்ல நின்று சிவனை தரிசிக்கலாம், நேரம் தெரியும், கொடிமரம் தெரியும், நந்தி தெரியும், அதற்கு அந்த அப்பால் அந்த சிவலிங்கமும் தெரியும். முழுவதுமா தெரியாது, பக்கத்துல போய் பார்க்கிற மாதிரி முழுவதுமா பார்க்க முடியாது. ஆனால் சிவலிங்கம் என்கிற அந்த வடிவம் நமக்கு வீதியில் இருந்தே தெரியும். வீதியிலிருந்து கோபுர வாயிலில் இருந்தே சிவனை தரிசிக்கலாம். இது சிவன் கோயிலுடைய அமைப்பு. ஆனால் எந்த பெருமாள் கோயிலிலும் நீங்கள் பெருமாள் கோயிலினுடைய கோபுர வாயிலில் நின்று பெருமாளை பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே கொடிமரத்துக்கு அடுத்து கருடனுடைய சன்னதி அமைந்திருக்கும். நந்தி சன்னதி இல்லாம உட்கார்ந்து இருப்பாரு. அதனால நந்தியை தாண்டி நீங்கள் சிவனை பார்க்கலாம் வீதியிலிருந்தே. ஆனால் கருடன் ஒரு கட்டிடமாக சந்நிதியாக அமைக்கப்பட்டு அதுல இருப்பாரு. அதனால நீங்க வீதியிலிருந்து பார்த்தா அந்த கருடன் சந்நிதியினுடைய பின்புறம் தான் தெரியுமே தவிர பெருமாள் தெரிய மாட்டாங்க. பெருமாளை வீதியிலிருந்து தரிசிக்க முடியாது, கோயிலுக்குள்ள போனால் தான் தரிசிக்கலாம். ஆனால் சிவனை வீதியிலிருந்தே தரிசிக்கலாம். அவ்வளவு எளிமையாக அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். அதனால திருப்பங்கூருக்கு போன நந்தனார் கோபுர வாயிலில் நின்று கொண்டு அந்த நந்தையை, அந்த சிவபெருமானை தரிசிக்க முற்பட்டார். முதல் நாள் பார்த்தாரு, நின்னாரு, கும்பிட்டாரு. மறுநாள் போனாரு, பார்த்தாரு, கும்பிட்டாரு. அவருக்கு மனசுல ஒரு சங்கடம் வந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு கொடிமரமும் நந்தியும் மறைக்கிறதே, கொடிமரம் கூட ஒரே கம்பாக வந்து விடுவதனால் ரொம்ப மறைப்பதில்லை. நந்தி ஒரு பெரிய உருவமாக இருப்பதனால் அது அதிகமாக மறைக்கிறது. நந்தியினுடைய மறைப்பை தாண்டி நான் சிவபெருமானை முழுமையாக எப்படி தரிசிப்பது என்று இவர் மனம் வருந்த தொடங்கியது. இது சிவபெருமானுக்கு உடனே புரிகிறது. அவர் எல்லாம் அறிந்தவர் இல்லையா, அதனால இவருடைய மனம் அவருக்கு தெரிகிறது. இவர் நந்தியினுடைய மறைப்பு இல்லாமல் தன்னை தரிசிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட சிவபெருமான் நந்தியை பார்த்து சொன்னார், நீ சற்றே விலகி இரு என்று. அதனால இன்றைக்கும் திருப்பங்கூரில் நந்தி சிவனுக்கு நேர இருக்காது, கொஞ்சம் விலகி இருக்கும். அப்படி வீதியிலிருந்தே அந்த சிவபெருமானை, அவனுடைய சிவலிங்கத்தை நாம தரிசிக்க முடியும். அப்படி நந்தனார் அங்கே தரிசித்தார். அவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. ஆஹா, சிவன் நம்முடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து விட்டார், அதனால நமக்கு சிவன் அருள் முழுமையாக இருக்கிறது. இதை இன்னும் நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் என்னுடைய சிவ தொண்டுகளினால் சிவனை நான் இன்னும் ஈர்க்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று அந்த ஆதனூரை, திருப்புன்கூரை சுற்றி வந்தார். அங்கே ஒரு இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அவர் பார்த்தார், இந்த பள்ளத்தை இன்னும் பெருசாக்கி இதை ஒரு குளமாக்கினா என்ன, இதில் மழை நீர் தங்கி குளநீராகிவிடும், அது மக்களுக்கெல்லாம் பயன்படட்டும். அப்படி ஒரு பணியை செய்தால் சிவனுடைய அருள் எனக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்று நினைத்தார்.
அதனால திருப்பூங்கூரில இருக்கிற குளத்தை ஆழப்படுத்தி, அந்த பள்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அது ஒரு குளமாக வடிவமைத்தார். அப்படி வடிவமைத்து அதனால அந்த ஊர் மக்கள் பயன்பெறுகிற மாதிரி செய்தார். அப்படி செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கிவிட்டு, இந்த ஊர்ல என்னுடைய பணி முடிந்தது, நான் இனி என் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஊராகிய ஆதனூருக்கு வந்தார். வந்து வழக்கம் போல கோயில்களுக்கு தோலும் நரம்பும் கோரோசனையும் கொடுத்து தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை அடுத்தது வந்தது என்று சொன்னால், எப்படியாவது சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை தரிசிக்கணும். சிவபெருமானுடைய வடிவம் என்பது இரண்டு. ஒன்று லிங்க வடிவம், இன்னொன்று நடராஜர் வடிவம். லிங்க வடிவத்தை தரிசிச்சாச்சு எங்க திருப்புன்கூர்ல. ஆனால் நடராஜர் வடிவத்தை தரிசிக்க முடியவில்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் நடராஜரை தரிசிக்கணும்னா உள்ள போகணும். கருவறைக்கு சற்று முன்னே அந்த சிவபெருமானுடைய சன்னதியில் நின்றால் அங்கே தெற்கு பார்த்த நிலையில் நடராஜருடைய மண்டபம் இருக்கும். அதிலே நடராஜரை சந்திக்கலாம், தரிசிக்கலாம். ஆனால் வீதியில நின்று நடராஜரை தரிசிக்க முடியாது. சிவனைத்தான் தரிசிக்கலாம். தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு போனால் அங்கே மூலவராக அமைந்திருப்பவரே நடராஜர். அவரை வணங்குவது என்பது அங்கே போனால் நிச்சயமாக முடியும். கோயிலுக்கு போனால் இவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது போய் சிதம்பரத்தில் நடராஜரை சந்திக்க வேண்டும். எப்படி போவது யோசிக்கிறார். நம்ம பிறவி அமைப்பில் நாம் அந்த ஊருக்குள்ள போனா நம்மளோட கோயிலுக்குள்ள விடுவாங்களா? விடமாட்டாங்க. கோயிலுக்குள்ள போகாம நடராஜரை தரிசிக்க முடியாது. அங்கேயும் அப்படித்தான். இந்த பெருமாள் கோயில் மாதிரி அந்த கோயில் கோபுர வாசல்ல இருந்து நேரம் வராது நடராஜருடைய சன்னதி. அது தனியா தள்ளி இருக்கும். உள்ளே போனால்தான் அதை பார்க்க முடியும். எனவே உள்ள போவதற்கு நம்முடைய பிறவி நம்மை அனுமதிக்காது. அதனால எப்படி போறது? சரி, எப்படி இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் விட்டுருவோம், நாளைக்கு புறப்புவோம் அப்படின்னாரு. இதே சுத்தி இருக்கிற மக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், நான் நாளைக்கு தில்லைக்கு போக போகிறேன் என்று. ஆனா மறுநாள் போக மாட்டாரு. மறுநாள் காலையில எந்திரிக்கையில மறுபடியும் இவருடைய மனம் இவரை துன்புறுத்த ஆரம்பிக்கும். நீ போய் என்ன கிழிக்க போற? அந்த ஊர்ல உன்னை உள்ள விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. தில்லையில் கோயில் யார் பொறுப்பில் இருக்கிறது என்றால் தில்லை வாழ் அந்தணராகிய தீட்சிதர்கள் 3000 பேருடைய பொறுப்பில் இருக்கிறது. இந்த மக்கள் அனைவரிலும் கூட அர்ச்சகர்கள், கோயில் அர்ச்சகர்கள் அனைவரிலும் கூட இறைவனை நெருங்கி கைங்கரியம் செய்கிற அந்த முப்பொழுதும் திருமேனியை தீண்டுகிற இயல்புடைய வாய்ப்புடைய உரிமை உடைய பெரியவர்களில் மிக கடுமையாக பழமையை போற்றுகிறவர்கள் இந்த தில்லைவாழ் தீட்சிதர்கள். அவர்களுக்கு ஒரு தனி செருக்கே உண்டு. என்ன செருக்கு என்றால், திருத்தொண்ட தொகையில் தங்களைத்தான் முதலில் குறிப்பிடுகிறார் சுந்தரர் என்று. தில்லைவாழ் அந்தணர்கள் அடியாக்கும் அடியேன் என்று ஆரம்பிக்குது அந்த திருத்தொண்ட தொகை. அது யார் எடுத்து கொடுத்த அடி? அது சிவபெருமான் எடுத்து கொடுத்தது. சிவபெருமானே எங்களைத்தான் மதித்து எங்களை முதலில் வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தினாலேயே அவர்களுக்கு ஒரு செருக்கும் ஆணவமும் உண்டு. எனவே அந்த தில்லைவாழ் தீட்சிதர்கள் எதற்கும் அவ்வளவு எளிதாக, புதிய மாற்றங்கள் எதற்கும் அவ்வளவு எளிதாக உடன்பட மாட்டார்கள். இப்பொழுதும் கூட நீங்க பார்க்கலாம், அடிக்கடி அந்த தீட்சிதர்களுக்கும் அரசாங்கத்துக்குமே கூட பல வழக்குகள் நடைபெறுகின்றன, பல பிரச்சனைகள் எழுகின்றன. அந்த அளவு அவங்க பழமையை போற்றுகிறவர்கள், ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க, பழமையை போற்றி அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதற்கு அடிப்படையாக அவர்கள் மனத்திற்குள் அவர்களை அறியாமலே அவர்களை பற்றி ஒரு செருக்கு, ஒரு கர்வம் அவர்களுக்கு உண்டு. அந்த கர்வத்தோடு இருக்கிற அந்த தீட்சிதர்கள் உன்னை நிச்சயமாக கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். எனவே நீ ஏன் தில்லைக்கு போவதை பற்றி யோசிக்கிறாய் என்று மனம் இடித்து இடித்து சொல்லுகிறது. அதை மீறித்தான் இவர் ஒவ்வொரு நாளும் சுற்றி இருக்கிறவரிடத்தில் நான் நாளைக்கு போவேன், நான் நாளைக்கு போவேன். அதுவே அவருக்கு பெயராக அமைந்து விட்டது. நாளை போவார் என்று அவருக்கு சேக்கிழார் பெயர் கொடுக்கிறார். அவருடைய புராணத்தை சொல்லுகிற போது நாளை போவார் நாயனார் புராணம் என்று சொல்லுவார். இல்ல நாளை போகிறேன், நாளைக்கு போறேன்னு அவர் சொல்லிக்கிட்டே நாளை கடத்திக்கிட்டு இருக்கிறார். போறதுக்கு அவருக்கு இன்னும் துணிச்சல் வரல. அவருடைய மனத்தில் இருக்கிற இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நாம் ஒரு இழிந்த குலத்தில் பிறந்து விட்டோம் என்கிற அந்த எண்ணம் அவரை சிதைத்துக் கொண்டே இருந்தது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த குடும்பத்தில், அந்த ஊரில் இருக்கிற, அந்த சமுதாயத்தில் இருக்கிற பிறப்பால் வருகிற உயர்வு தாழ்வை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்து விட்டேன், அது என் தலையெழுத்து, அது என்னுடைய விதிப்பயன். எனவே நான் அதை மீற மாட்டேன். மீற வேண்டும் என்று நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு சிவனை வணங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, நடராஜரை வணங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது.
அதனால நான் நாளைக்கு போகிறேன் என்று முடிவெடுக்கிறேன். ஆனால் மறுநாள் விடுகிற பொழுது என் மனம் என்னை மீண்டும் பின்னே தள்ளி விடுகிறது, போக வேண்டாம் சொல்லிடுது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி நாளை போவேன் நாளை போவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் மீறி அந்த மனம் ஒரு முடிவுக்கு வருகிறது. போய்தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. நிச்சயமா அனுமதிக்க மாட்டார்கள் தெரியும். இருந்தாலும் நாம போவோம், போய் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், நம்மை அனுமதிக்கிறார்களா இல்லையா என்று அங்கே போய் பார்க்கலாம் என்று முடிவு செய்து கொண்டு ஒரு நாள் புறப்பட்டு போயிடுறார். ஒரு நாள் புறப்பட்டு அந்த ஆதனூரில் இருந்து தில்லை நோக்கி சிதம்பரத்தை நோக்கி போகிறார். அந்த சிதம்பரத்தினுடைய கோயில் சுற்றுச்சுவர் இருக்குதே, அந்த சுற்றுச்சுவர் வரைக்கும் போகிறார். ஆனால் அதற்கு பிறகு அதை தாண்டி உள்ளே போவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. யாரும் அவரை தடுக்கல, ஆனால் தடுப்பார்கள், உள்ளே போயிருந்தால் தடுப்பார்கள். ஆனால் அவருக்குள்ள போகவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இழிபிறவியில் பிறந்து விட்டேன், அதனால நான் இதுக்குள்ள போகக்கூடாது. ஏனென்றால் அந்த தில்லை நகரத்துக்குள்ள அவர் போன உடனேயே பார்த்தா அங்க இருக்கிற அந்த 3000 தீட்சிதர்களும் தங்கள் வீடுகளில் நாள்தோறும் ஆகுதி புகைகளை வளர்த்து, ஆகுதி நெருப்பை வளர்த்து வேள்வி செய்கிறார், மந்திரங்களை ஓதுகிறார். அதையெல்லாம் பார்க்கிறார். இவ்வளவு புனிதமாக இருக்கிற ஒரு நகரத்தில் புலையனாகிய நான் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று முடிவு செய்து திரும்ப அந்த மதில் சுவரை சுற்றி வருகிறார். ஆக கோயிலுக்கு போகணுங்கிற நினைப்போட ஆதனூரில் ஆண்டு கணக்காக கழித்தார். பிறகு ஆதனூரில் இருந்து ஒரு வழியாக தில்லைக்கு போன பிறகு அந்த தில்லை நகரத்தினுடைய கோயில் சுற்றுப்புற மதிலை மட்டுமே சுற்றி பல நாட்களை கழித்தார். அதை தாண்டி உள்ள போக அவருக்கு மனம் உருப்படவில்லை, மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அப்படியே சுற்றி வருகிறார். வந்து தூங்குகிறார். இரவு அந்த மதில் புறத்திலேயே வெட்ட வெளியில் படுத்து உறங்குகிறார். நல்ல குளிர், அந்த குளிரையும் தாங்கி கொண்டு உறங்குகிறார். எப்படியாவது போகணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா மறுநாள் காலையில எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் தடையாக அவருக்கு தோன்றுகிறது. அது அவரே சொல்லுகிறார், இன்னல் தரும் இழிபிறவி இது தடையாம். எனக்கு எது தடை? வேறு யாரும் மனிதர்கள் தடை இல்லை, இந்த சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடுகள் தடை இல்லை, அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பது தடை. நான் என்னுடைய பிறவியை இழிபிறவி என்று கருதுகிறேன். இது துன்பம் தருகிற இழிபிறவி, இன்னல் தரும் இழிபிறவி இது தடையாம் என்றே துயில்வார். ஒவ்வொரு நாளும் இந்த நினைப்போட உறங்குகிறார். சிவபெருமான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன, இவருடைய ஆசை எந்த அளவுக்கு தான் போகுது பார்ப்போம், இதுவரைக்கும் பொறுமையா காத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆதனூரை விட்டு புறப்படுகிற துணிச்சல் வந்த நந்தனாருக்கு, தில்லை நகரத்தை அடைகிற துணிச்சல் வந்த நந்தனாருக்கு, தில்லை கோயிலுக்குள் நுழைகிற துணிச்சல் இன்னும் வரல. அப்புறம் சிவபெருமான் ஒரு முடிவுக்கு வந்தார், இவருக்கா துணிச்சல் வராது, நாம தான் அதை வர வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால என்ன செய்தார், ஒரு நாள் இதே போல தில்லை மதிலை சுற்றி வந்து விட்டு இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்று சொல்லிக் கொண்டு நாளைக்கு பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார் நந்தனார். அவருடைய கனவில் சிவபெருமான் வருகிறார். அவருடைய கனவில் சிவபெருமான் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிறவி உனக்கு தடை என்று கருதுகிறாய், இந்த பிறவி இழிபிறவி என்று கருதுகிறாய். சரி, அந்த இழிபிறவியை போக்கிவிட்டால் நீ கோயிலுக்குள் வருவாய் அல்லவா? அந்த இழிபிறவியை போக்குவதற்கு நான் வழி செய்கிறேன். என்ன வழி என்றால், நீ நெருப்பில் மூழ்கி எழுவாயாக. அப்படி எழுந்தால் உன்னுடைய இந்த பிறவி மறைந்து நீ ஒரு அந்தணனாக ஆகிவிடலாம் என்று சொல்லுவார். இன்னல் தரும் இந்த இப்பிறவி போயகல எரியினில் நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னடைவாய். இது சிவபெருமான் கனவில் நந்தனாருக்கு சொல்வது. இப்பிறவி போய் ஒழிய, இந்த புலைப்பிறவியிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எரியினில் நீ மூழ்கி, நெருப்புல போய் நீ குளிக்கணும். அப்படி குளித்தால் என்ன ஆகும்? முப்புரி நூல் மார்பருடன் முன்னணைவாய். பூநூல் அணிந்து கொண்டிருக்கிற அந்தணர்களோடு சேர்ந்து நீயும் கோயிலுக்குள்ள வர முடியும். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி, இதை எப்படி சொன்னாரா? புன்முறுவலோடு சொன்னார் என்று எழுதுகிறார் சேக்கிழார். கனவில் கண் துணை முறுவலோடும் அருள் புரிவார். அதற்கு திருவிக்க ஒரு விளக்கம் எழுதுகிறார். இல்லாத ஒன்றை இருப்பதாக கருதி ஒருவன் வாழ்வானேயானால் அதை பார்க்கிறவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். என்னடா இவன் இவ்வளவு முட்டாளா இருக்கான் என்று ஒரு சிரிப்பு தான் வரும். அப்படி ஒரு சிரிப்பு வந்துச்சான் சிவபெருமானுக்கு. என்ன இருக்கு பிறப்புல உயர்வு தாழ்வு? ஒண்ணும் கிடையாது. மனத்தில் இருக்கிற அன்பும் பக்தியும் தான் முக்கியம். அது தெரியலையே இவங்களுக்கு. இவங்க இன்னமும் பிறவியை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அது உயர் பிறவியில் இருக்கிறவர்கள் நினைத்தாலும் பரவாயில்ல. இழிபிறவி என்று சொல்லப்படுகிற பிறவியில் இருப்பவன்
அவனே தன்னுடைய பிறவியை இழுபிறவி என்று நினைக்கிறானே என்று நினைத்த சிவபெருமானுக்கு புன்முறுவல் வந்துச்சான். அந்த புன்முறுவலோட, ஆனால் எவ்வளவுதான் இதை பற்றி விளக்கம் சொன்னாலும் நந்தனாருக்கு அமைதி வராது. சிவபெருமானே சொன்னாலும் அவர் கனவுல வந்துதானே சொல்லுவார். அவர் கனவில் வந்து சொன்னது தன்னுடைய மனப்பிறமை, தன்னுடைய மனத்தின் விருப்பம் என்று அவர் நினைப்பாரே தவிர அது உண்மைன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால என்னடா வழி என்றால் வேறு ஏதோ செய்யணும், அதுக்காக நீ நெருப்புல மூழ்குன்னு சொன்ன. நீ நெருப்பில் மூழ்கி வா, எழுந்து வா, அந்தணர்களோடு சேர்ந்து நீயும் கோயிலுக்கு வரலாம். அது அப்பொழுது இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளும். நெருப்பில் மூழ்கி ஒருவன் சாகவில்லை என்றால் அவன் மிக உயர்ந்தவன் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படித்தானே சீதை அக்னி பிரவேசம் செய்த பிறகு அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். அப்படி அக்னி பிரவேசத்துக்கு பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அப்படி நீ வந்து அக்னி பிரவேசம் செய் என்று சொல்லிவிட்டு அது எப்படி நடக்கணும்? ஊர் அழிய நடக்கணும். அதனால தில்லைவாழந்தனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தீட்சிதர்களில் முக்கியமானவருடைய கனவிலும் சிவபெருமான் சென்று இது மாதிரி என்னுடைய பக்தன் ஒருவன் வந்திருக்கிறான், கோயிலுக்கு வெளிப்புறத்தில் தங்கி இருக்கிறான், அவன் பெயர் நந்தனார், அவன் பெயர் நந்தன், நீங்கள் அவனை சந்தித்து அவனை அந்த மதில் சுவருக்கு உள்ளே அழைத்து வந்து அவனை நெருப்பிலே குளிப்பாட்டி கோயிலுக்கு அழைத்து வாருங்கள். இது அவர் கனவில் சொன்னது. ஆனால் அவர் கனவில் சொல்லுவார் என்பது அந்தணர்களுக்கு தெரியும், தீட்சிதர்களுக்கு தெரியும். ஆகையினாலே கனவில் சொன்னவர் சிவபெருமான் தான் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நெருப்பு வளர்த்து அதிலே அந்த நந்தனை மூழ்கச் செய்து அவனை சிவபெருமானுடைய பக்திக்கு ஆளாக்க வேண்டும், சிவபெருமானுடைய அருளுக்கு ஆளாக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார்கள். எனவே நேரே அவர் நந்தனார் எங்கே இருக்கிறார் என்று மதில் சுவரை சுற்றி தேடி கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து நந்தனார் இடத்திலே அவர்கள் சொல்லுகிற பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, ஐயரேன்னு ஆரம்பிக்கிறான். அவன் புலைச்சாதியில் பிறந்தவன். அந்த புலைச்சாதி பெயரை சொல்லி கூப்பிடல. அவருடைய இழிபிறவியை சுட்டி காட்டி அவர்கள் பேசவில்லை. அவர்கள் பேசுகிற பொழுதே அவனை உயர்ஜாதிக்காரனாக ஏற்றுக்கொண்டு ஐயரேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிவபெருமானே அவருக்காக வந்து தங்கள் கனவில் பேசிவிட்டார். ஆகையினால சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றவர் அவர். அவரை நம்ம சாதாரணமா பேசக்கூடாது, இழிந்து பேசக்கூடாது என்று கருதி அவரை உயர்வாக ஆரம்பித்தார்கள். ஐயரே, அம்பலவர் அருளால் நாங்கள் இப்பொழுது அடைந்தோம். நாங்கள் இப்பொழுது இங்கே ஏன் வந்திருக்கிறோம் என்றால் சிவபெருமான் எங்களுக்கு ஒரு ஆணையிட்டிருக்கிறார், அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஐயரே, அம்பலவர் அருளால் நாங்கள் இப்பொழுது அடைந்தோம். உங்களை நெருப்பில் மூழ்கி அழைத்து வர சொல்லி சிவபெருமான் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்களும் இந்த தில்லை நகரத்தினுடைய தெற்கு வாயிலுக்கு அருகே ஒரு குழி அமைத்து அந்த குழியில் நெருப்பு வளர்த்திருக்கிறோம். நீங்கள் வந்து அதிலே மூழ்கி எழுந்து சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும். அது சிவபெருமான் எங்களுக்கிட்ட ஆணை, அதை நிறைவேற்றத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்றெல்லாம் அவரை பார்த்து சொல்கிறார். ஐயரே, நாங்கள் இப்பொழுது அம்பலவர் ஆணையினால் வந்திருக்கிறோம், உங்களுக்கு நெருப்பு அமைக்கப்பட்டு விட்டது, நீங்கள் அங்கே வாருங்கள் என்று அழைத்தார். உடனே இவரும் மனத்திற்குள்ளே இவருக்கு பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிவபெருமானுடைய அருள் திருப்பூங்கூரில் கிடைத்தது போல இங்கேயும் நமக்கு கிடைத்து விட்டது. அதனால் நாம் இப்பொழுது பிழைத்தோம், நான் உய்ந்தேன் என்று சொல்லிக் கொண்டு அவர் எழுதுகிறார். நான் பிழைத்து விட்டேன், இது வரைக்கும் நான் இப்படியே கடைசி வரைக்கும் நடராஜ தரிசனம் இல்லாமலே இறந்து போவேனோ என்று வருந்தி கொண்டிருந்தேன். இப்பொழுது கிடைக்கும் நடராஜருடைய தரிசனம் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. எனவே நான் உயிர் தெழுகிறேன், நான் உய்ந்தேன் என்று சொல்லி இவர்களோடு புறப்படுகிறார். புறப்பட்டு அந்த நெருப்போட இடத்துக்கு வருகிறார். நெருப்பை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நெருப்புல விட போகிறோம்ங்கிற அச்சம் கிடையாது. ஏனென்றால் அது சிவபெருமான் அருளால் அவருடைய ஆணையினால் வளர்க்கப்பட்ட நெருப்பு. அதிலே மூழ்குவது தன்னை உயர்த்துமே தவிர தனக்கு இறப்பு வராது என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அந்த நெருப்பில் அவர் புகுவதற்கு தொடங்குகிறார். அதை பற்றி அங்கே சொல்லுகிற பொழுது சேக்கிழார் மிக சிறப்பாக சொல்லுகிறார். அந்த நெருப்புல அவர் மூழ்கினோம்னா என்ன நடந்துச்சான், பொய்தகையும் இம்மாய பிறவி போயொழிய அதுல இருந்து அவர் வெளிப்பட்ட போது என்ன வட்டாராம், முனிவடிவில் எழுந்தார். பெரிய ஒரு முனிவனாக எழுந்து வருகிறார். எப்படி என்று சொன்னால், மேனிதிகள் வெண்ணூல் விளங்க, மேனியில் பூநூல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மேனிதிகள் வெண்ணூல் விளங்க, வேணி சடை விளங்க எழுந்தார் என்கிறார். தலையில சிவபெருமானுடைய பக்தர்களுக்கு இருக்கிற சடாமுடி இருந்தது, சிவனடியார்களுக்கு இருக்கிற சடாமுடி இருந்தது. மேனியில் பூநூல் விளங்கியது.
அதை பூணூல் அணிந்து சடாமுடியோடு ஒரு முனிவராக அவர் இந்த பொய்தகைய மாய பிறவி ஒளிய முனிவடிவாய் எழுந்தார். அப்படி எழுகின்ற பொழுது மேனியில் வெண்ணூல் தோன்றியது. அதே போல தலையில் சடாமுடி தோன்றியது. பழைய நந்தன் உருவம் என்பது முகத்துல மட்டும் இருக்கே தவிர மற்ற உடம்பு பூரா மாறியாச்சு, நிறம் மாறிவிட்டது. அந்த உயர் ஜாதிக்காரர்களுடைய மாநிறம் வந்து விட்டது. உயர் ஜாதிக்காரர்கள் அணிந்திருக்கிற பூணூல் வந்து விட்டது. அவர்கள் போன்ற சடாமுடி வந்து விட்டது. அப்படி அப்படி எந்திரிக்கிற போது எப்படி இருந்தாரு என்று சேக்கலார் சொல்லுகிறார். செந்தி மேல் எழுந்த போது செம்மலர் மேல் எழுந்த அந்தணன் போல் தோன்றினார். செந்தாமரை மலர் மீது வீற்றிருக்கிற பிரம்மாவை போல இருந்துச்சான் இவரை பார்க்கறதுக்கு. நந்தனாரை பார்ப்பதற்கு பிரமனை போல இருந்தாருங்கிறார். செம்மலர் மேல் எழுந்த அந்தணன் அவன் பிரம்மா. அந்த பிரம்மா மாதிரி இருந்தானா இவர் நெருப்பை விட்டு மேல வர்ற போது. செந்தி மேல் எழுந்த போது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார். எல்லாரும் கூப்பிட்டாங்க. அந்த அடியவர்கள் எல்லாம் தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்லக்கூடிய தீட்சிதர்கள் எல்லாம் நான் முன்னரே குறிப்பிட்டது போல தங்கள் பிறப்பை பற்றிய ஒரு கர்வத்தோடு இருந்த அவர்கள் கூட இவரை பார்த்து இப்ப வணங்க ஆரம்பிச்சான். ஏன்னா இவரு பிறப்பால் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் இல்லை. ஆனாலும் கூட இவர் சிவனருளால் நெருப்பில் மூழ்கி சாகாமல் உயிர் தெழுகிறார். அது மட்டுமல்ல, உயிர் தெழுகிற பொழுது பழைய அந்த இழிபிறவி நீங்கி அதனால் வரக்கூடிய பொய்யுருவங்கள் போய், அதை பொய்யுருவங்கிறார். மாய பொய் தகைத்த மாய உரு. பொய் என்பது என்னன்னா சமுதாய கட்டுப்பாடுகள் அப்பொழுது இருந்ததே, அது பொய். அந்த பொய்யினால் உருவாக்கப்பட்ட ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த வடிவம் இருந்ததே, அந்த வடிவம் போயிடுச்சு. பொய்தகையும் மாய பொய் உருவம் இப்பொழுது போய்விட்டது. அதனால தில்லைவாழந்தனர்களுக்கு இவரிடத்தில் மிகுந்த பக்தி ஏற்பட்டது, மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது. எனவே இவரை நோக்கி அவர்கள் பெரிதாக ஒரு வணங்கினார்கள். வணங்கி அவரை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு போக தொடங்கினார்கள். மேலுலகத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் அந்த நெருப்பில் மூழ்கி எழுந்த நந்தனார் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். அதை அந்த ஊர் மக்கள் எல்லாம், சாதாரண மக்கள் எல்லாம் பாராட்டினார்கள். அவர்களும் கூட்டமாக இவர்களோடு புறப்பட்டார்கள் கோவிலுக்கு. இப்ப கோயிலுக்கு உள்ளேயே இவரை அனுமதிக்க மாட்டாங்கன்னு இருந்த நிலைமை போய் தீட்சிதர்களே இப்ப கூட்டிட்டு போறாங்க அந்த கோயிலுக்கு. அவங்களே முன்னின்று இவரை கோயிலுக்குள்ள அழைத்து செல்கிறார்கள். இவர் அந்த கோயிலுக்குள் போகிறார். அப்படி போன போது எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைகிறார்கள். எல்லாரையும் விட்டு விட்டு வேக வேகமாக சிவபெருமானுக்கு அருகே போக வேண்டும் என்று இந்த நந்தனார் போகிறார். அப்படி போன மறு நிமிடம் நந்தனாரை யாரும் பார்க்க முடியாது. யாவரும் கண்டிலரார் என்கிறார் சேக்கிழார். அந்த எல்லைப்புறத்துக்கு போன உடனேயே சிவபெருமானுடைய அருள் எல்லைக்குள் நந்தனார் போனவுடன் யாருமே அவரை பார்க்க முடியவில்லை. நந்தனார் அப்படியே சிவபெருமானோட கலந்துட்டார். ஜோதியில் கலத்தல் என்பது சிவபெருமானோடு கலந்து விட்டார். எனவே அவரை அதற்கு பிறகு யாரும் பார்க்க முடியவில்லை. அவருடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக அமைந்தது. குலைச்சாதியில் பிறந்து இறைவன் அருளால் நெருப்பில் மூழ்கி எழுகின்றதே ஒரு சிறப்பு. அதுவே ஒரு அதிசயம். நெருப்புல மூழ்கினவன் சாகாம எந்திரிக்கிறது. ஆனா அப்படி எந்திரிக்கிற பொழுது இவர் வடிவம் மாறி எழுந்தார். மாய பொய் தகையும் மாய உருவம் போய் முனிவடிவாய் எழுந்தார். பூநூல் போட்டுக்கொண்டு சடாமுடியோடு எழுந்தார். அப்படி எழுந்ததனால் அவர் மிகச்சிறப்பு பெற்றார். நெருப்புல மூழ்கி எழுந்தது ஒரு அதிசயம். அப்படி எழும் பொழுது வடிவம் மாறி பிறப்பே மாறி இல்லையா, அந்த புலைப்பிறப்பு மாறி அந்தனர் பிறப்பை உடையவர் போல பூநூலும் சடாமுடியும் தரித்து அவர் எழுந்தார். அதனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை மிக அன்போடும் பணிவோடும் வணங்கினார்கள். அதுக்கெல்லாம் மேல அதுக்கு அடுத்த அதிசயம், அவர் நடராஜர் சன்னதிக்கு போன உடனே நடராஜரோடு கலந்து விட்டார். அப்படி நடராஜர் சன்னதியில் போய் நடராஜரோடு கலந்தவர்கள் ரெண்டு பேர் தான். ஒருத்தர் நந்தனார், இன்னொருத்தர் மாணிக்கவாசகர். அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி சிவன் நடராஜர் கோயிலுக்கு போய் அந்த நடராஜரை தரிசித்தவாறே நடராஜரோடு ஐக்கியமானவர்கள். அதனால அந்த மாணிக்கவாசகர் நிலைக்கு இப்பொழுது நந்தனார் உயர்ந்து விட்டார். அதனால ரெண்டு பேரும் அந்த ஒரே கட்டத்தில் நந்தனாரும் மாணிக்கவாசகரும் நடராஜருடைய சன்னதியில் அவரோடு கலந்தவர்கள் என்பது அவர்களுக்கு இருக்கிற தனிப்பெருமை. அப்ப திருநாளை போவார் என்று அவருடைய பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படுகிறது. இது வரலாறு. இப்ப நான் சொன்னது வரலாறு.
இதை பற்றி எதிர்ப்பாக எழுந்த கருத்துக்கள் என்னென்ன என்றால் பல கருத்துக்கள். குறிப்பா பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லுகிறவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, நடந்தது வேற, இவங்க எழுதி வச்சது வேற. என்ன நடந்தது என்றால், புலைச்சாதியில் பிறந்த நந்தன் எப்படியாவது கோயிலுக்கு போய் நடராஜரை கும்பிடணும்னு நினைச்சான். அதனால தில்லை நகரத்துக்கு போனான். ஆனாலும் 2 நாட்கள் தயங்கினான். பிறகு ஒரு நாள் துணிஞ்சு கோயில் மதில் சுவரை தாண்டி உள்ளே புகுந்தான். உடனே தீட்சிதர்கள், நீ எப்படிடா இதுக்குள்ள நுழையலாம் என்று சொல்லி அவனை தூக்கி நெருப்பில் போட்டு விட்டார்கள். அவன் இறந்து விட்டான். தனக்கு தங்கள் குலத்திற்கு பழி வரக்கூடாது என்பதனால் அவர்கள் மாற்றி எழுதி வைத்த கதைதான் இது என்று பகுத்தறிவுவாதிகள் பேச ஆரம்பித்தார். இதற்கு பிறகு திருவிக போன்றவர்கள், சைவ சித்தாந்த நூல்களை எழுதுகிற பாலசுப்ரமணியம் முதலியார் போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இது பக்திக்கு எதிரான பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தை நாம் அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் ஆன்மீகம் என்பதே அடிப்படையில் நம்பிக்கைதான் அடிப்படையாக கொண்டது. நம்பிக்கை இருந்தால் சாமி கும்பிட வரணும், இல்ல ஒதுங்கி பேசாம இருக்கணும். அதை தவிர்க்க நினைப்பதோ அல்லது அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதோ நல்லதில்லை என்பது இவர்கள் எல்லாம் சொன்ன கருத்து. அதனால அவர்கள் சொன்னார்கள், இது தீட்சிதர்கள் எழுதியதல்ல பெரிய புராணம். பெரிய புராணம் சேக்கிடார் எழுதியது. சேக்கிடார் அந்தனர் இல்லை, அவர் ஒரு வேளாண் குலத்தில் பிறந்தவர். அவர் இந்த வரலாற்றில் பொய்யும் புனை சுற்றும் எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் முழுக்க முழுக்க 63 நாயன்மார்களுடைய வரலாற்றைத்தான் எழுதினாரே தவிர 63 நாயன்மார்களுடைய கதைகளை எழுதவில்லை. கதை வேறு, வரலாறு வேறு. கதை என்பது கற்பனை கலந்தது, வரலாறு என்பது நடந்தது. நடந்ததைத்தான் அவர் எழுதினார். ஏனென்றால் அந்த சேக்கிடார் பெரிய புராணம் எழுதிய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி எழுதினார்னா, அவர் அரசனிடத்திலே அமைச்சராக இருந்தார், சோழ மன்னனிடத்தில். அந்த சோழ மன்னன் சிவக சிந்தாமணியை இலக்கிய சிறப்புக்காக தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தான். நாள்தோறும் அவன் சிவக சிந்தாமணி படிப்பான். அதில் இருக்கிற இலக்கிய சுவைக்கு அவன் சமணம் இல்லை, சமணத்தை சார்ந்தவன் இல்லை. கூம்பாண்டியனை போல அவன் சமணத்தை சார்ந்து இருக்கவில்லை, அவன் சைவத்தை தான் சார்ந்திருந்தான். ஆனால் இலக்கியம் படிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தமிழில் சிறந்த இலக்கியமாக அவன் அப்பொழுது நினைத்தது சிவக சிந்தாமணியைத்தான் நினைத்தான். அதை படித்துக் கொண்டே இருந்தான். இப்பொழுது இந்த அமைச்சரவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேக்கிழார் இடத்திலே வந்து சொன்னார்கள், நம்முடைய மன்னன் ஒரு சமண காப்பியத்தையே படித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் ஒரு சைவ காப்பியத்தை படிக்கிற மாதிரி சைவத்தில் இருந்து ஒரு காப்பியம் யாராவது எழுதக்கூடாதா? நீங்கள் மிகச்சிறந்த புலமை உடையவராயிற்றே, நீங்கள் எழுதக்கூடாதா என்று சேக்கிழாரை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். சேக்கிழார், சரி மன்னன் ஆணையிட்டால் நான் எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு மன்னனிடத்திலே போய் கேட்டார். நான் சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு புராணம் எழுதலாம்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தால் எழுதுகிறேன். அவர் சொன்னாரு, நான் நன்றாக அனுமதி கொடுக்கிறேன், எனக்கு இலக்கிய ஈடுபாடு உண்டு, நீங்க எழுதுங்க. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு பணியில் இருந்தும் சில சலுகைகள் வேண்டும். ஏனென்றால் நான் அதை இங்க சோழ நாட்டுடைய தலைநகரத்தில் மட்டும் உட்கார்ந்துகிட்டு எழுத முடியாது. இந்த 63 நாயன்மார்களும் எங்கே பிறந்து வளர்ந்தார்களோ அந்த ஊருக்கெல்லாம் போய் அவர்களை பற்றி அந்த ஊரில் என்ன செய்திகள் வழங்குகின்றன, எது நடந்தது என்று அங்கே இருக்கிற பெரியவர்களை எல்லாம் கேட்பேன். கேட்டு அதற்கு பிறகுதான் எழுதுவேன். சரி என்று அந்த சலுகையையும் மன்னன் கொடுத்தான். அதற்கு பிறகு அப்படி பல ஊர்களுக்கும், சோழ நாட்டிலே தான் பல தலங்கள், ஆனால் அதை தாண்டியும் இருக்கிறது. மதுரையிலே கூம்பாண்டியனை வந்து ஞான சம்பந்தர் சந்தித்த காட்சிகள் எல்லாம் வருகிறது. அதனால அவர் எல்லா இடத்துக்கும் போகிறார் சேக்கிழார். எல்லா இடத்திற்கும் போய் அந்தந்த ஊரில் இருக்கிற பெரியவர்களை, வயதானவர்களை, ஆன்மீகம் தெரிந்தவர்களை, சிவனருள் பெற்றவர்களை எல்லாம் சந்தித்து, இங்கே என்ன நடந்தது, இந்த நாயன்மார் இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறார்களே, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவர்களை எல்லாம் கேட்டு அந்த செய்திகளை எல்லாம் திரட்டி அவர் எழுதியது. எனவே இவர் பொய்யும் புனை சுருட்டையும் எழுதவில்லை, அவர் எழுதியதெல்லாம் வரலாறு. சேக்கிழார் எழுதிய வரலாற்றில் தான் இந்த நந்தனார் கதையும் வருகிறது. அவர் நெருப்பில் மூழ்கி எழுந்ததும் உண்மை. நெருப்பு தீட்சிதர்கள் அவரை அழிப்பதற்காக, அவரை கொல்லுவதற்காக நெருப்பை மூட்டவில்லை. அவர்கள் சிவனுடைய அருளால், சிவன் ஆணையிட்டான். திருவிக்க இன்னொரு குறிப்பு கூட எழுதுறார். சிவன் அந்த தீட்சிதர்களின் கனவில் தோன்றி, நீங்கள் நெருப்பு அமைத்து அதிலே அவனை குளிப்பாட்டி கோயிலுக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த தீட்சிதர்கள்ல யாராவது 2 பேர் கேட்டிருக்கலாம், அவனை கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வரணும், நாங்க சும்மாவே கூட்டிட்டு வர்றோம், நாங்க தடுப்போம் நினைச்சுதானே இவன் வராம இருக்கிறான், நாங்க சும்மாவே கூட்டிட்டு வர்றோம், எதுக்கு நெருப்புல முழுகணும் அப்படின்னு யாராவது 2 தீட்சிதர்கள் கேட்டிருந்தால் சிவபெருமான் ஒப்புக்கொண்டிருப்பார். ஏன்னா அவருக்கு என்ன, இவனை கோயிலுக்கு வர சொல்லணும், அனுபவிக்கணும், கோயிலில் அவன் தரிசிப்பதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுக்கும் விருப்பம்.
அதனால அதுக்கு ஒப்புக்கொண்டிருப்பார். திருவிக்க எழுதுறார், தீட்சிதர்கள் நெருப்பு வளர்த்து அதிலே முழுக வைத்துத்தான் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதை எதிர்த்து பேசியிருப்பார்களே ஆனால் உடனே சிவபெருமான் ஒப்புக்கொண்டிருப்பார். ஆனால் அப்படி எதிர்த்து பேசுகிற அமைப்பு அந்த காலத்தில் எந்த அர்ச்சகருக்கும் எந்த பெரியவர்களுக்கும் இல்லை. சிவன் சொல்லிட்டா அதான் ஆணை என்று நினைத்தார்கள். அவருடைய ஆணையை நிறைவேற்றுவதுதான் தங்கள் வாழ்க்கை கடமையே தவிர அவரை எதிர்த்து பேசுவது அல்ல என்று நினைத்தார்கள் என்று ஒரு குறிப்பை திருவிக்க எழுதுகிறார். எனவே அந்த குறிப்போடு அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய ஆணையை அப்படியே நிறைவேற்றுவோம் என்று போய் நெருப்பை வளர்த்தார்கள். அதைத்தான் நந்தனாரிடத்தில் சொல்லுகிற பொழுதும் சொன்னார்கள், நாம் அம்பலவர் ஆணையினால் இப்பொழுது உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறோம், உங்களுக்காக நெருப்பை வளர்த்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். அதனால இவை எல்லாம் நடந்த வரலாறு. அதை நம்புவதும் நம்பாததும் உங்கள் மனத்தை பொறுத்தது. நம்புபவர்கள் ஆன்மீகவாதிகள், நம்பாதவர்கள் நாத்திகவாதிகள், அவ்வளவுதான். அதனால இது நடக்க முடியாதுங்கிறது இல்லை. இது மாதிரியான அற்புதங்கள் இப்பொழுதும் நடக்கிறது, எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறது. அது செய்தித்தாள்களிலோ மற்ற இடங்களிலோ வெளிப்படுகிறது. அதை அப்பொழுதும் கூட அதை பல பேர் இது கட்டுக்கதை என்று அறிவிக்கத்தான் செய்கிறார்கள். அது தவிர்க்க முடியாது. ஆத்திகம் உலகத்தில் இருக்கிறவரை நாத்திகமும் இருக்கும். சாதாரணமா சொல்லுவாங்க, ராமன் புகழ் இருக்கிறவரை ராவணன் பேரும் இருக்கும். அவனுக்கு புகழ் இருக்கோ இல்லையோ அவனுக்கு பேர், அவனுடைய பேர் இருக்கும். ராவணன் பேர் சொல்லாம ராமாயணம் சொல்ல முடியாது. ராமன் பேர் இருக்கிறவரை, ராமனுடைய புகழ் இருக்கிறவரை ராவணனும் இருப்பான் என்பது போல ஆத்திகம் அல்லது ஆன்மீகத்தினுடைய பெருமைகள் உலகில் பரவுகிற அளவுக்கு, பரவுகிற காலம் வரை நாத்திகமும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த நாத்திகத்தை மீறித்தான் ஆத்திகம் வளரணும். ஒரே அடிப்படை, ஆத்திகத்துக்கு அடிப்படை நம்பிக்கை. இறைவன் சிலை வடிவிலே இருந்தாலும் நமக்கு அருள் புரிவான், அவனை வணங்கினால் நம்முடைய துன்பங்கள் போகும் என்று நினைக்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் ஆத்திகர்கள். எனவே இந்த கதையில் நம்பத்தகாத செயல்கள் இருக்கின்றன என்று நினைத்தால் நாம் அவருடைய பெருமையை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். நந்தனாருக்கு தனி பெருமை இருந்தது. அந்த பெருமையை வெளிப்படுத்துவதற்காக சிவன் செய்த திருவிளையாடல் இது. அதனாலதான் அவன் ஏன்னா இந்த திருவிக்க எழுதுகிற குறிப்பை அந்த தீட்சிதர்கள் கேட்காமலே சிவபெருமானே செய்யலாம் இல்லையா? அவருடைய கனவில் போய் சொல்லுகிற பொழுது, இந்த மாதிரி என்னுடைய பக்தன் உள்ளே நுழைவதற்கு அஞ்சி மகிழ்ச்சியோருக்கு வெளியிலே இருக்கிறான், அவனை நீங்கள் எல்லா சகல மரியாதையோடும் கோயிலுக்கு அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டு இருந்தாலும் அந்த ஆணையையும் தீட்சிதர்கள் மறுக்க போவதில்லை. ஆனால் அப்படி ஆணையிடாமல் அவனை நெருப்பில் மூழ்கி அழைத்து வாருங்கள் என்று ஏன் ஆணையிட்டார் என்றால், அவனுடைய பெருமை சிவபெருமான் எங்களுக்கு கனவில் சொன்னார் என்று தீட்சிதர்கள் சொல்லுவதனால் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு அது தெரியணும்னா, மக்கள் அதை உணரணும்னா அவங்க கண்ணால பார்க்கணும். எதை? நெருப்பில முழுகிய அவன் எந்திரிச்சு வர்றது. நெருப்பிலை முழுகுகிற பொழுது அந்த புலையனாக முழுகியவன் எழுந்து வருகிற பொழுது அந்தணனாக பிரம்மாவை போன்ற தோற்றத்தோடு எழுந்து வருகிறான் என்பதை அவங்க நேரம் பார்க்கணும். அப்பத்தான் அந்த நந்தனாருடைய பெருமை வளரும், பெருமை உலகறிய செய்யப்படும், பரப்பப்படும். அதனால அவர் வரலாற்றில் இடம்பெறுவார். அதற்காகத்தான் சிவபெருமான் என்ன அருள் செய்தார், அவரை நெருப்பில் மூழ்கி அழைத்து வாருங்கள் என்று தீட்சிதர்களுக்கு ஒரு கட்டளையை இட்டார். அந்த கட்டளையை தீட்சிதர்கள் நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றிய பொழுது அதன் மூலமாக நந்தனாருக்கு இன்னும் சிறந்த புகழ் கிடைத்தது. ஆக இதுதான் நந்தனாருடைய வரலாறு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்த்த 3 அடியார்களில், 3 சிவனடியார்களில் இவர்தான் செய்தற்கரிய செயல்களை அதிசயம் நிகழ்த்தி இந்த உலகத்தில் தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தியவர். ஏன்னா அப்படி நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இவருக்கு வந்தது. அவங்க 2 பேரும் பிறந்ததே அந்தணர் குலத்தில். முருகனும் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். அதே போல உருத்திர பசுபதியும் அந்தணர் குலத்தில், அவர் பிறப்பாலே உயர்ந்தவர்கள். அதனால அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த அதிசயத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாழ்ந்த குலம் என்று கருதுகிற இடத்தில் பிறந்தவர்கள் சில அதிசயங்களை செய்தால்தான் அவர்களை உயர்ந்தவர்களை ஏற்றுக்குவாங்க. அப்படித்தான் கண்ணப்பர், அவர் வேடர் குலத்தில் தோன்றியவர். ஆனால் அவர்களுடைய கண்ணை அப்பியதன் மூலம் அந்தணர்களால் எல்லாம் வழங்கத்தக்க அளவுக்கு மிக உயரத்துக்கு போயிட்டார். அது மாதிரிதான் இங்கே நந்தனாரும் பிறந்தது புலை குலம், அதை ஏற்றுக்கொண்டார் மனதளவில். நான் இந்த இழிபிறவியில் பிறந்து விட்டேன், இன்னல் தரும் இழிபிறவி, இதிலே பிறந்து விட்டேன், இது என் தலைவிதி, இதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏற்றுக்கொண்டார். அதனால அவரை உயர்த்தி காட்டுவது சிவபெருமானுடைய கடமையாயிற்று. அந்த ஜாதி வேறுபாடுகள் ஒழிய வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தின் நோக்கமே. அந்த பெரிய புராணத்தை 63 நாயன்மார்களை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாயன்மார் கதையிலும் தொடக்கத்தில் அவர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர், இவர் வணிகர் குலத்தைச் சேர்ந்தவர், இவர் அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர், இவர்
வேடர் குலத்தைச் சேர்ந்தவர், இவர் புலையர் ஜாதியில் பிறந்தவர், இவர் வண்ணானாக பிறந்தவர், ஏகாலி திருக்குறிப்பு தொண்டர், ஏகாலி குலத்தைச் சேர்ந்தவர் என்று ஒவ்வொருவரை பற்றியும் ஜாதியை சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஜாதியை நிலைநிறுத்துவது அவருக்கு நோக்கம் அல்ல, ஜாதி வேறுபாட்டை போக்க வேண்டும் என்பது நோக்கம். பாரதி சொல்லுவாங்க இல்லையா, ஜாதி இருக்கிறது சொல்ல, ஆனால் ஜாதியினுடைய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றார். கீழ் மேல் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லா ஜாதியும் மனித ஜாதிதான். அவர்களிடத்தில் நல்ல மனமும் நல்ல மனித பண்பும் இருந்தால் அவர்களை எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும், ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சர்வ சமரச சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாருடைய நோக்கம். அதனால அவரு சொன்னாதானே தெரியும், இவன் புலையர் குலத்தில் பிறந்தான்னு சொன்னாதான் அப்புறம் அவன் செய்கிற அற்புத செயல் அவனை உயர்த்தி காட்டுகிற பொழுது, ஓஹோ, ஒரு புலையன் கூட இப்படி வர முடியும் உண்மையான பக்தி வைத்திருந்தால் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால அந்த இடிகுலத்தில் பிறந்தவன் என்று சொல்லி அவனை உயர்த்தி காட்டுவதுதான் அவருக்கு நோக்கம். அதை தவிர அவனை இடிகுலம் என்று சொல்லி அவனை இகழ்வது அவருக்கு நோக்கம் அல்ல என்பது சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை ஆன்மீக கண்ணோட்டத்தோடு படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அதனால அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு நந்தனாருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். குறைச்சாதியில் பிறந்த ஒருவன் நெருப்பில் மூழ்கி எழுகின்ற பொழுது அவன் உயர் ஜாதியைச் சேர்ந்த வடிவத்தை பெறுகின்றான். அந்த காரணத்தினாலேயே அவனை உயர் ஜாதிக்காரர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அவர்களெல்லாம் வணங்கி அவனை கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே அவன் கடவுளோடு ஐக்கியமாவதை பார்த்த பிறகு அவர்கள் அவனுக்கு சிலை நிறுவி அவனை ஒரு கடவுள் வடிவுக்கு கொண்டு போய் அவனை வணங்குகிறார்கள். நந்தனாக இருந்தவன் திருநாளை போவார் நாயனாராக மாறிவிடுகிறார். 63 நாயன்மார்களின் ஒருவராக அவர் இடம்பெறுகிறார். சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சைவ மரபைச் சேர்ந்த அந்தணராகிய சுந்தரர் இவரை பாராட்டி தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் இவருக்கு இடம் கொடுக்கிறார். அந்த வரிசையில் இவரை சேர்த்துக் கொள்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவகாமி ஆண்டார் எரிபத்த நாயனார் புராணத்துல வந்தாலும் சிவகாமி ஆண்டார் நாயனாரா சேரல, எரிபத்தர் தான் நாயனார். ஆனால் முருகர் அவர் மலர் வரித்து தொண்டு செய்தார், அவரே நாயனார் ஆயிட்டார். அதனால யார் நாயனார் ஆவது என்பதை யார் முடிவு செய்வது என்றால் சிவபெருமான் முடிவு செய்வார். அவர் தான் இந்த 63 நாயன்மாருடைய பெயர்களை சுந்தரர் மனத்தில் தோற்றுவித்தார். அதை வைத்து அவர் பாடினார். அதனால நந்தனாரையும் ஒரு நாயன்மாராக சிவன் ஏற்றுக்கொண்டு அதை சுந்தரர் மூலமாக திருத்தொண்ட தொகையில் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நந்தனார் வரலாறு என்பது பல முரண்பாடுகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் உட்பட்டது. மிக வேகமாக பிரபலப்படுத்தப்பட்ட ஒன்று. காலத்தால் மிக முன்னாலே அனைவரும் படித்த ஒரு ஆன்மீக வரலாறு என்றால் அது நந்தனார் வரலாறு தான். அப்புறம் கண்ணப்பர் வரலாறு கொஞ்சம் படித்தாங்க, சிறுத்தொண்டர் வரலாறு கொஞ்சம் படித்தாங்க, காரைக்காலம்மையார் வரலாற்றை படித்தார்கள். இப்படி சில வரலாறுகள் தான் பிரபலம் பெற்றன. 63 நாயன்மார் வரலாறை எங்களை போல தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துகிறவர் சொல்லுகிற பொழுதுதான் அதில் பல நாயன்மார்களை பற்றி பக்தர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு. ஆனால் இந்த எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நாயன்மார்கள்ல எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் ஒரு 7, 8, 10 பேர். அந்த 10 பேர்கள்ல இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். நந்தனார், காரைக்காலம்மையார், சிறுத்தொண்டர், கண்ணப்பர் போன்றவர்கள் எல்லாம் பிரபலப்படுத்தப்பட்டவர்கள். திரைப்படம் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் கூத்துக்கள் மூலமாகவும் பிரபலப்படுத்தப்பட்டவர்கள். அப்படி பிரபலப்படுத்தப்பட்டதனாலேயே அவர்களை பற்றிய எதிர்ப்பு பேச்சுக்களும் நிறைய வந்தன என்பதெல்லாம் செய்தி. இப்பொழுது இந்த 3 நாயன்மார்கள யாரை பற்றி வேணாலும் நீங்க என்ன கேட்கணும்னாலும் கேட்கலாம். நாம அதை இன்றைக்கு முடித்துக் கொள்வோம். கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைன்னு, எந்த குலத்துல பிறந்தாலும் பற்று கொண்டால் உண்மையான சிவபக்தி இருந்துதா சிவன் அருள் பெற்று நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாம், சிவனோட ஐக்கியம் ஆயிடலாம் அப்படிங்கிறது. இப்ப மாணிக்க வாசகருடைய உயர்ந்த நிலைய ஒரு நந்தன் அடைஞ்சிருக்காரு அவருடைய பக்தியால. அதனால சிவபக்தி உண்மையான எந்த குலமா இருந்தாலும் மனசுல உறுதியோட சிவபக்தி இருந்ததுன்னா நம்ம நல்ல உயர்ந்த நிலைக்கு இறைவன் அழைத்து செல்வார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இந்த கதையினுடைய உள்நோக்கம். அதுதான் எல்லாரும் பின்பற்ற வேண்டியது. ஆக பக்தி உண்மையா இருக்கணும். ஆனாய நாயனார் வரலாற்று சொல்லுகிறவர் சொன்னார், பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடமாடும் ஐயன். அவன் பொய்யன்புக்கு எட்ட மாட்டான், அவனை நடிச்சு ஏமாற்ற முடியாது. என்றால் நாம் உள்ள மனத்தோடு பக்தியை செலுத்துகிறோமா அல்லது வெறும் நடிக்கிறோமாங்கிறது இறைவனுக்கு தெரியும்.
அப்படி தெரிகிற பொழுது நடிப்பை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, உண்மையை ஏற்றுக்கொள். அப்படி உண்மையை ஏற்றுக்கொண்டதற்கு சிறிய உதாரணங்கள் தான் இது மாதிரி சில நாயன்மார்களுடைய வரலாறு. இங்கே புலைச்சாதியில் பிறந்த நந்தன் பெரிய ஜாதியில் பிறந்தவர்கள் எல்லாம் வணங்கத்தக்க நிலைக்கு உயர்கிறான், சிவபெருமானோடு ஐக்கியமாகிறான். இன்னும் சரியாக சொல்ல போனால் பல நூலை எழுதி பாடல்களை எழுதி சிவபெருமானுடைய அருளை பெறுவதோடு மக்களுடைய மதிப்பையும் பெற்ற மாணிக்க வாசகருக்கு என்ன அருள் கிடைத்ததோ அதே அருள் நந்தனாருக்கும் கிடைத்தது. அப்படி போய் இறைவனோட ஐக்கியமாகிறது. அதனால பிறந்த ஜாதியை பற்றி கவலை இல்லை. நீங்கள் செலுத்துகிற அன்பு உண்மையா இருக்கணும், அது பக்தி என்பது வெளிப்படையாக இருக்கணும் என்பதுதான் இங்கே செய்தி. அதை இந்த சொல்லியிருக்கோம். வேற யாரும் கேள்வி இருக்கா? எல்லா நாயன்மார்கள் எல்லாருமே அண்ணன் ரொம்ப பெரிய செயற்கரிய செயலை எல்லாரும் செய்யல. சாதாரண செயல் செஞ்சாலும் அவங்க நீங்க சொன்னபடி பூமாலை கட்டி போட்டா கூட, அவர் அந்த 4 வகை பூவை பறிச்சா கூட தொடர்ந்து மன உறுதியோட இடைவிடாமல் உண்மையான பக்தியோட செஞ்சிட்டு இருக்காரு. இவரு அதே மாதிரி தண்ணிக்குள்ள நின்று சிவ பஞ்சாட்சரத்தை அந்த ருத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இடைவிடாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையான பக்தி இடைவிடாமல் செய்தால் சிவனருள் பெறலாம் அப்படிங்கிறது 63 நாயன்மார்கள் வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு தெரியுது. அதைத்தான் கடைசி பாடல்ல சேக்கிழார் சொல்லியிருப்பாரு, ஒன்று காதலித்து உறுதியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு செயல் தான் அவர் உத்தரம் சொல்றது மட்டும்தான் அவருடைய செயல், மாலை கட்டி கொடுக்கறது மட்டும்தான் இவருடைய செயல். அப்படி ஒரே ஒரு செயலை மட்டும், இவருடைய ஒரே செயல் தில்லைக்கு போய் நடராஜரை பார்க்கணுங்கிறது. அந்த ஒன்றை காதலித்தார்கள், அதை உறுதியோடு காதலித்தார்கள். அந்த உறுதியோடு அவர்கள் நடந்து கொண்டதனால்தான் அவர்கள் பெருமை பெற்றார்கள். 63 நாயன்மாருடைய வரலாற்றிலும் அதுதான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த ஒன்றை அவர்கள் உறுதியோடு செய்தார்கள். இப்ப காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பூ பறிக்க போகணும். எவ்வளவு குளிராக இருந்தாலும் எவ்வளவு பனியாக இருந்தாலும் முருகர் அதை செஞ்சார். அதான் உறுதி. அந்த உறுதியோடு அதை செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், முட்டாம அந்த செயல்பாடு நடக்கணும். அப்படி நடந்தால் அவர்கள் நாயன்மார் நிலைக்கு உயரலாம். ஏன்னா நானும் தானே மாலை வெட்டி போடுறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம மாலை வெட்டி போடுறதுன்னா பூ நம்ம வீட்டுக்கு வந்தா கட்டுவோம், வரலைன்னா இன்னைக்கு என்ன இந்த பூக்காரன் வரல, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சும்மா இருந்துடும். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்களே நந்தவனத்துக்கு போய் அவங்களே பூவை பறிச்சு, அதுவும் அவங்க அது புனிதம் கெடாமல் பறித்து அதை அப்படியே கூடையில வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து மாலை கட்டி, இது நாள்தோறும் நடந்தது, இடையீடின்றி நடந்தது. அதுதான் முக்கியம். அதான் இங்க தெரிய வருகிற செய்தி. பக்தி உண்மையா இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது உறுதியா இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் என்பதுதான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் வலியுறுத்துகிற முக்கியமான செய்தி. அது 63 நாயன்மாருடைய வரலாற்றும் காண்பிக்கிறார். செய்த செயல் செயற்கரிய செயலாகவும் இருக்கலாம், சாதாரண செயலாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த செயலை அவர்கள் உறுதியோடு உண்மையாக இடைவிடாது செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த தில்லைவாழ் அந்தணர்னு சொல்றாரு சேக்கிழார். ஆனா தில்லையில இருக்கிற அந்தணர்கள் 3000 பேருன்னு சொல்றாங்க. அப்ப அந்தணர்கள் அப்படின்னு ஒரு பன்மையில தானே சொல்லணும், ஒருமையில சொல்றாரு தில்லைவாழ் அந்தணர்னு. அந்தணன்னு சொல்லலையா? அந்தணன்னா தான் ஒருமை. அந்தணர்னாலே பன்மைதான். கல் போடுறது ரொம்ப பின்னாடி வந்தது. அந்த இன்னன்னா இல்லைன்னா வேறுபாடு. ஆடவன் என்றால் ஒரு ஆண், ஆடவர் என்றால் பல ஆண்கள். அதான் தமிழ் இலக்கணத்தினுடைய பழைய நிலைப்பாடு. பின்னாடி என்னாச்சு, இந்த கல் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆடவர்கள் அப்படின்னு சொன்னாதான் பன்மை. ஆடவர் ஏன்னா ஒரு தனிப்பட்டவருக்கே மரியாதை கொடுத்து ஆடவனை ஆடவர்னு சொல்ற மாதிரி வந்துருச்சு. தலைவன் நம்ம நாட்டுல யாரையும் சொல்றது இல்ல, தலைவர்னு தான் சொல்லுவோம். ஆனா தமிழ் இலக்கண பழைய மரபுப்படி தலைவன்னா ஒரு ஆளு, தலைவர்னா பல பேர். ஆனா இப்ப என்ன, இப்ப உள்ள தமிழ் வேற. மொழி என்பது காலத்துக்கு காலம் வழக்கில் மாறுபடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாற்றம் என்ற சொல்லு பழைய தமிழ் இலக்கியத்துல எல்லாம் நல்ல மனத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த பூவினுடைய நறுமணத்துக்கே நாற்றம்னு பேரு. ஆனா இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நாற்றம்னா அது தாங்க முடியாத அருவருப்புன்னு அர்த்தம். அது மாதிரி ஒருமை பன்மைக்கும் கால அளவில் வேறுபாடு இருக்கிறது. அந்த காலத்துல ஒருமைக்கு நகர ஈற்று விகுதி, அவ்வளவுதான். நகர ஈற்று விகுதி வந்துச்சுனாலே அது பன்மை. பின்னாடி என்னாச்சு, இந்த ரகர ஈறு மரியாதைக்காகவே பலருக்கு சேர்க்கப்பட்டது. தலைவனை தலைவர் என்று சொல்லுவது, பெரியவர்களை பெரியவன் சொல்லாம பெரியவர்னு சொல்றது.
அப்ப சொல்ற போது அப்புறம் அது 4 பேர்னு சொல்லணும்னா என்ன பண்றது? அதுக்காக ஒரு வேறுபாடா கல்லுங்கிறத சேர்த்தாங்க. அதனால பழைய தமிழ் வழக்கில் அந்த திருத்தொண்ட தொகை பாடப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே அவரு தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்வது பன்மையே தவிர உரிமை இல்லை. அங்க இருக்கிற 3000 பேரையும் சேர்த்துதான் அவரு தில்லைவாழ் அந்தணர் தான் வடியாக்கும் வடியேன் சொல்றாரு. அதனால அவரு நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா உள்ள வந்தாலும் உரிமைக்கெல்லாம் இன்னும் கொடுத்திருப்பாரு. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய நாயன்மார் வரிசையில் சேர்த்து இருந்தாலும் அவனுக்கு அடியேன்ங்கிற மாதிரி சுந்தரருக்கு அடியேன் என்பது போல சொல்லுவாரே தவிர சம்பந்தனுக்கு அடியேன் என்று சொல்லுவாரே தவிர சம்பந்தருக்குன்னு சொல்ல மாட்டாரு. சம்பந்தர்னு சொல்றது பிற்கால வழக்கு. அது பின்னால்தான் நம்ம மரியாதைக்கு பன்மை விகுதி சேர்த்தோம். முக்காலத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே இன்னைக்கு நீங்க ஆங்கிலேய மொழி அமைப்புக்கும் நமக்கும் தான் வித்தியாசம். அங்க தலைவர் பைடன் உட்கார்ந்து இருக்காருன்னா கூட்டத்தில் பேசுறவர் மிஸ்டர் பைடன் தான் அவர் கூப்பிடுவார். நம்ம ஊர்ல யாராவது மிஸ்டர் கருணாநிதினு கூப்பிடுவாங்களா? மிஸ்டர் நரேந்திர மோடின்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஊர்ல பேர் சொல்றதே ஏதோ ஒரு அவமானம் மாதிரியும் ஏதோ அவரை இழிவுபடுத்துகிற மாதிரியும் நினைத்து பேரையே சொல்லாம தலைவர் அவர்களே, தலைமை அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்றது இன்றைய தமிழ் மொழி வழக்கு. ஆனால் பழைய காலத்துல அப்படி இல்லை, நேரடியாவே சொல்லியிருக்கிறாங்க. பேரை சொல்லித்தான் கூப்பிட்டு அதியமானையும் பாரியையும் பாடிய புலவர்கள் நேரடியா தான் அவனை அதியனேன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, பாரி என்று கூப்பிட்டு இருக்கிறார்கள். பிற்காலத்துல தான் இந்த பன்மைக்காக மரியாதைக்காக ஒரு ஈர் சேர்க்கிறது வந்துச்சு. அப்படி மரியாதைக்காக ஈர் சேர்க்கிறது வந்தோம்னா குழப்பம் வந்துருச்சு. ஒரு ஆளை சொல்றோமா பல பேரை சொல்றோமா? அப்ப பல பேரை சொல்றதுக்கு கல்லுங்கிற விகுதியை கூட சேர்த்துக்கிட்டோம். அந்தணர்கள் என்று சொன்னால் பல பேர், அந்தணர்னு சொன்னா ஒருத்தருங்கிற மாதிரி. ஆனா சேக்கிழார் பாடிய தமிழ் பழைய தமிழ், அதுல அந்தணர் என்றாலே பல பேர்னு அர்த்தம். அப்படி பல பேர் இருந்தவர்கள் 3000 பேர்னு கணக்கு சொல்றோம். அதைத்தான் திருத்தொண்ட தொகையில் அவர் பாடுகிறார், தில்லைவாழ் அந்தணர் தான் வடியாக்கும் வடியேன் என்று. அதை தொடர்ந்தானே இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நந்தனார் ஒரு கீழ் ஜாதியில பிறந்து அவர் சிதம்பரத்துல இறைவனோட ஐக்கியமானார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் அப்படி ஐக்கியமானவர் நம்ம மாணிக்க வாசகர். ஆனா இது எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இது நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஏன் சேக்கிழார் மாணிக்க வாசகரே சொல்லல? அவருக்கு மாணிக்க வாசகருக்கு அப்புறம் வந்தவர் தான் சேக்கிழார். ஏன்னா அவருக்கு அப்புறம் சேக்கிழாருக்கு அப்புறம் வந்தாருன்னா சொல்லலன்னு சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் சேக்கிழாருக்கு மாணிக்கவாசருக்கு அப்புறம் தான் பிறந்தவர் சேக்கிழார். மாணிக்கவாசரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இத்தனை நாயன்மார்களை பத்தி எல்லாம் பார்த்திருக்கவரு. ஏன் மாணிக்கவாசகரை விட்டு வைத்தார்? அது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அறிஞர்களாலேயோ அல்லது ஆன்மீக செல்வர்களாலேயோ பதில் சொல்ல முடியாத கேள்வியாக அது இருக்கிறது. ஒரு குறிப்பு, ஒரு பொதுவான ஒரு குறிப்பு என்ன இருக்கிறதுனா, சோழ நாட்டை சேர்ந்த அல்லது நடுநாட்டை சேர்ந்த பல்லவ நாட்டை சேர்ந்த நாயன்மார்களைத்தான் அவர் பாடியிருக்கிறார். பாண்டிய நாட்டிலிருந்து அவர் பாடியது சேக்கிழார் குலச்சிறையாரையும் மங்கையர்க்கரசியையும் மட்டும்தான். எனவே பாண்டிய நாட்டை சேர்ந்த மாணிக்க வாசகரை பாடவில்லை என்று ஒரு செய்தி அது இருக்கலாம். இல்லை இன்னும் வேற ஏதோ அந்த காலத்துல உட்கட்சிகள் இருந்திருக்குமோ சைவத்துல என்று ஒரு தோற்றம் இருக்கிறது. மூவரை பாராட்டியவர்கள் மாணிக்க வாசகரை பாராட்டாமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த மூவருடைய பாடல்களில் கூட மாணிக்க வாசகரை பற்றி நேரடியான குறிப்பு எதுவும் இல்லை. அதனால அது ஒரு பெரிய மர்மம். மறைமலையடிகள் சொல்லுகிறார், மாணிக்க வாசகர் தான் மூவருக்கு முந்தியவர்னு. அப்படி மூவருக்கு முந்தியவராக மாணிக்க வாசகர் இருப்பாரே ஆனால் மூவரும் அவரை பற்றி பாடியிருக்கணும். அவருடைய தேவாரங்கள்ல பாடல. தேவாரத்தில் திருத்தொண்டரை பற்றிய குறிப்பு இருக்கிறது, தேவாரத்தில் கண்ணப்பரை பற்றிய குறிப்பு இருக்கிறது. கண்ணப்பன போதோர் அன்பின்மை கண்டபின் என்று பாடுறாரு. ஆனால் மாணிக்க வாசகரை பற்றி யாருமே பாடல. அது ஒரு பெரிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு மர்மமான இடம். அதுக்கு முடிவு நாம சொல்ல முடியாது. அதுக்கு மேல இறைவன் தான் சொல்லணும். அது யாருக்கும் தெரியல எதனாலன்னு. சமயத்தின் உள்ளே கட்சிகள் இருப்பது இயல்பு. இன்றைக்கு நம்ம அரசியல் கட்சிகள்ல கூட பாக்குறோம், 2 தலைவருக்கு இடையிலேயே வேறுபாடுகள் இருக்கிறதுனால இவருக்கு ஃபாலோவர்ஸ் சில பேர் இருக்கா, அவருக்கு ஃபாலோவர்ஸ் சில பேர் இருக்கா. அப்படி இந்த 4வரில் 3 ஒரு பகுதியாகவும் மாணிக்கவாசகர் தனிப்பகுதியாகவும் இருந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கு. அது உறுதி இல்லை. ஆனால் அந்த கருத்து காரணமாகத்தான் அவர் இருட்டடிக்கப்பட்டிருப்பது போல. மாணிக்கவாசகர் மூவராலும் பாடப்படவில்லை, சேக்கிழாராலும் பாடப்படவில்லை. அவரை பற்றி வேற இலக்கியங்களும் இல்லை. அவர் பாடின இலக்கியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர அவரை பற்றிய இலக்கியங்கள் அதிகமா இல்லை. இந்த 11ஆம் திருமுறையில திருநாவுக்கரசரை பற்றி நிறைய இலக்கியம் இருக்கு. அவரு நம்பி ஆண்டார் நம்பி பாடியதாக. சுந்தரரை பற்றி இருக்கிறது.
சம்பந்தரை பற்றி இருக்கிறது. ஆனா மாணிக்கவாசகரை பற்றி ஒரு இது கூட இல்லை அந்த 11ஆம் திருமுறையில. அதனால மாணிக்கவாசகரை பற்றி மூவரும் பாடல, இந்த திருமுறை ஆசிரியர்களும் பாடவில்லை, சேக்கிழாரும் பாடவில்லை. ஏன் தெரியல, அது உள்ளபடி எனக்கும் தெரியல. ஏன்னா பெரிய பெரிய அறிஞர்களுக்கே தெரியாது, நமக்கு எப்படி தெரியும்? அப்படி அது ஒரு கேள்விக்குறி மிகுந்த ஒரு இருட்டடிப்பு பகுதி. அது ஏன்னு காரணம் தெரியாது. உண்மை. ஏன்னா மாணிக்கவாசகர் இப்ப இவங்க சொல்றாங்க மூவருக்கு அப்புறம் வந்தாருன்னா காலத்தை பத்தி ஆராய்ச்சி இல்ல. ஆனா மாணிக்கவாசகர் வந்து அவர் மூவருக்கும் மூத்தவர். அவர் அது காலத்தால நிச்சயமா மூவருக்கு மூத்தவர் என்பது மறைமலையடிகள் மூத்தவர். பல காரணங்களோடு விளக்குகிறார். அதுல ஆமா, சந்தேகம் இல்லை. மூவருக்கு மூத்தவர் தான் மாணிக்கவாசகர். தங்களை அறியாமல் இவர்கள் பாடுகிற பொழுதே கூட திருநாவுக்கரசருடைய பாடல்ல நரியை பரியாக்கிய செய்தி வருது. சரி, யார் செஞ்சாலும் கரெக்ட். பேர் சொல்றதே தவிர இறைவனுடைய ஆற்றல்கள் எப்படிப்பட்டவைன்னா நரியை பரியாக்குகிற ஆற்றல் உனக்கு உண்டு என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுறார். அதனால அது அந்த மாணிக்கவாசகர் வரலாற்றை மனத்தில் வைத்துக் கொண்டு சொல்வதாகத்தான் இருக்கு. ஆனா என்ன காரணத்தினாலேயோ மாணிக்கவாசகரை வெளிப்படையா சொல்லாம எல்லாரும் மறைச்சிருக்கிறாங்க. அது காரணம் நமக்கு தெரியல. ஆனால் காலத்தால் மாணிக்கவாசகர் தான் முந்தியவர். அதுல எந்த சந்தேகமும் எனக்கெல்லாம் கிடையாது. 2 வகையா அந்த மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க அறிஞர்கள் கருத்தில். ஆனால் மாணிக்கவாசகர் தான் முந்தியவர் என்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்டை தான் நான் ஆதரிக்கிறேன். எனக்கு அதுதான் உடன்பாடு. அவர் தான் மிக முன்னாலே இருந்தவர். பின்னால்தான், ஏன்னா நீங்க அந்த நூல் அமைப்பை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். தேவாரம்ங்கிற நூல் எப்படின்னா, ஒரு தளத்தில் ஒரு இறைவனை, அந்த தளத்து இறைவனை பற்றி 10 பாடல் பாடுவது, அதுக்கு பதிகம்னு பேரு. இந்த பதிகமாக அமைப்பதைத்தான் மூவருமே பண்ணி இருக்கிறாங்க. மூவர் தேவாரத்திலேயும் இந்த பதிக அமைப்பு தான் இருக்கிறது. ஆனால் மாணிக்கவாசகர் அந்த பதிக அமைப்பு இல்லை. தேவாரத்தை விட திருவாசகம் மனத்தை தொடுகிற ஒரு காப்பியமாக ஏன் இருக்குன்னா, அதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு தலைப்பு திருச்சதகம்னா 100 பாட்டு இருக்கும், அல்லது 50 பாட்டு இருக்கும். திருச்சுண்ணம்னா அதுல 20 பாட்டு இருக்கும். வேறொரு தலைப்புல வருகிற பாடல்ல அதுல வெறும் 10 பாட்டு இருக்கும். முதல்ல இருக்கிற இந்த 4 அகவல் பார்த்தா ஒவ்வொரு பாட்டு மட்டுமே ஒரு பதிகமாக ஒரு பகுதியாக அமைக்கும். அப்ப கட்டுப்பாடு இல்லாமல் பாடப்படுகிற பொழுது முழு அளவில் மனம் வெளிப்படும். படிக்கிறவங்களுக்கு முழு அளவு மனத்தை கவரும். கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துலயாவது அந்த கட்டுப்பாட்டினால் தான் அது அப்படி இருக்கிறதுன்னு தெரியும். நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. திருவள்ளுவரே அந்த கட்டுப்பாட்டினால் துன்பப்பட்டவர் தான். ஒரு தலைப்புனா 10 குறள் பாடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் 10 குறளில் சொல்ல முடியாத செய்தி இருந்துச்சு. கல்வின்னு ஒரு அதிகாரம் எடுத்து 10 குறள் பாடினாரு. அவருக்கு நிறைவு வரல. அதனால கல்லாமைன்னு ஒரு அதிகாரத்துல 10 குறள் பாடினார். அதுலயும் கல்வியின் பெருமை தானே. அப்புறம் கேள்வின்னு ஒரு அதிகாரத்தை எடுத்து 10 குறள் பாடினார். அதனால எல்லா இடத்திலும் திரும்ப கல்வியின் பெருமை தான் சொல்லப்படுகிறது. அது தான் எடுத்துக்கிட்ட கட்டுப்பாட்டை மீறப்படாதுங்கிறதுக்காக ஒரு தலைப்புக்கு 3 அதிகாரம் 4 அதிகாரம் பாடுறாரு. இது எல்லாத்தையும் விட வேடிக்கை பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா பல குறட்பாக்கள் ஆழம் இல்லாத குறட்பாக்களா இருக்கு. மற்ற எல்லா குறளையும் போல ஆழமா இல்ல. ஏன்னா அந்த பயனில சொல்லாமை என்கிற செய்தியை பற்றி 10 பாட்டு பாட முடியல அவராலேயே, வள்ளுவராலேயே முடியல. அவர் 4 பாடல் 5 பாடல் அதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனால் அதுக்கு மேல உள்ள பாடல்கள் இந்த தலைப்புக்காக பாடி சேர்த்தது மாதிரி இருக்கு. இப்படி கட்டுப்பாடு என்பது புலவனை கொஞ்சம் நெருக்கடிக்கு கொண்டு வரும். அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் பாடியவர் மாணிக்கவாசகர். அதனாலதான் அவருடைய திருவாசகம் இந்த தேவாரத்தை விட சிறப்புடையதாக, புகழுடையதாக, மனத்தை தொடுவதாக, யார் படிச்சாலும் அவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கிற ஒரு இலக்கியமாக திருவாசகம் ஏன் இருக்கிறது என்றால், எந்த புறக்கட்டுப்பாட்டுக்கும் அகப்படாமல் மாணிக்கவாசகர் தன் மனத்தை மட்டுமே வெளிப்படுத்தி பாடிய பாடல்கள் திருவாசக பாடல்கள். தேவார பாடல்கள்ல இந்த கட்டுப்பாடு வந்துருது. சீர்காழியில பதிகம் பாடினா சீர்காழியின் சிறப்பையும் சொல்லி ஆகணும், அங்க இருக்கிற அந்த செட்டைநாதனுடைய சிறப்பையும் சொல்லி ஆகணும். அவருக்கு அப்படிலாம் கிடையாது மாணிக்கவாசகருக்கு. இது சுண்ணம் என்றால் சுண்ணம் இடித்தாருங்கிறத தவிர அதுல சிவபெருமானுடைய பெருமை தான் பூரா வரும். அவரை பத்தி இவர் என்ன நினைக்கிறாரோ அவ்வளவு வரும். அதனாலதான் மாணிக்கவாசகர் மிகச் சிறப்பு பெற்றவர். அந்த அமைப்பே நான் சொல்றேன் காலத்தால் முந்தியது. மூவர் தேவாரத்துக்கு அப்புறம் மாணிக்கவாசகர் வந்திருந்தா இவரும் பதிகங்களை தான் பாடிப்பார். ஆனா அந்த அமைப்பு வந்துருச்சு. ஆன்மீகம்னாலே அந்த அமைப்பு அப்படின்னு வந்துருச்சு. அதைத்தான் அவர் பின்பற்றி இருப்பாரு. ஆனா இவர் முன்னாலே வந்தவர். அதனால இவருடைய அமைப்பும் இவருடைய கட்டுப்பாடும் வேற மாதிரி இருந்துச்சு. மூவர் புதிய அமைப்பை உருவாக்கினார்கள். அதிலே கூட நீங்க மாணிக்கவாசகரை பின்பற்றப்படாதுன்னு அவங்க முடிவு பண்ண மாதிரி தெரியுது மூவரும். அதனால அது ஏதோ ஒரு முரண்பாடு மாணிக்கவாசகருக்கும் மற்ற சைவ உலகத்துக்கும் இருந்திருக்கிறது என்பது உறுதி. அது என்னங்கிறது தெளிவா தெரியல.
மாணிக்கவாசகர்ல மத்தவங்க மாதிரி பன்முறை கிடையாது. மத்த மூவர் மாதிரி பண்ணு கிடையாது. வாசகம்னாலே தமிழ்ல ஐயாவுக்கு தெரியும் வார்த்தை. அதனால அது வந்து திருவாசகத்தை எந்த ராகம் எந்த பண்ணுலையும் பாட வேண்டாம். நீங்க சும்மா படிச்சாலே போதும்பாங்க. அதான் சொல்றேன். அமைப்பு முறையில் பல வகையில் மூவர் தேவாரத்திலிருந்து திருவாசகம் வேறுபட்டது. அப்படி வேறுபட்ட அமைப்பு பின்னாடி வர முடியாது, முன்னாடி தான் வரும். பின்னாடி முன்னோரை அடியுற்றி அதே தான் செய்வாங்க. பின்னாடி முன்னால என்ன அவர் நோக்கத்துக்கு செஞ்சுட்டாரு. இவங்க அதை விட்டுட்டு ஒரு புதிய முறையை உருவாக்கினார். இந்த பதிகத்தை உருவாக்கியதே உங்களுக்கு சரியா சொல்லுகிறேன், காரைக்கால் அம்மையார் தான் பதிகம் என்கிற முறையை உருவாக்கியவர். அதனால அவர் பாடிய பதிகத்துக்கு மூத்த திருப்பதிகம்னு பேர். அவர் பாடிய அதே ராகத்துல தான் இவங்க பாடினாங்க. அவர் 2 பதிகம் பாடி இருக்கிறார் காரைக்கால் அம்மையார். ஒன்று நட்டபாடையிலும் ஒன்று இந்தளத்திலும். அந்த 2ஐயும் தான் இவங்க அப்படியே திருஞான சம்பந்தர் பாடியது அதே நட்டபாடையில் பாடினார். அந்த தோடுடைய செவியங்கிறது நட்டபாடையில் பாடினார். சுந்தரர் பாடிய முதல் பாடு பித்தாபுரை சூடி என்பது இந்தளத்தில் பாடினார். அதனால காரைக்கால் அம்மையாருடைய ராகத்தை அப்படியே இவங்க பின்பற்றி பாடினாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒருவருக்கு காலத்தால் முந்தியவரா பிந்தியவராங்கிறது பாடலினுடைய அமைப்பிலேயே தெரியும். மாணிக்கவாசகருடைய பாடல்களின் அமைப்பு மூவர் அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால அவர் காலத்தால் நிச்சயமா முந்தியவர். அண்ணே, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நீங்க அந்த அவர் சிதம்பரத்துக்கு நந்தனார் வந்தாரு, இந்த அந்தனர் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கன்னாங்க. அப்படி கோயில் உள்ள போன உடனே அந்த சேக்கிலார் வந்து அந்த இடத்துல அவர் சிவனை பார்த்து அந்த ஒரு மன திருப்தி அடைஞ்சு பரவசம் அடைகிற நிலைக்கு என்ன ஆச்சுன்னு எதிர்பார்க்கும் போது நீங்க உள்ள வந்தோடனே கோயில் வந்தோடனே மேல போய் அவரு கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அவர் பார்த்து அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வரவே இல்லை கதையில. அது கிடையாது. மகிழ்ச்சி அவருக்கு எப்ப வந்துச்சுன்னா, உங்களுக்காக சிவபெருமான் சொல்லி நாங்க நெருப்பு அமைத்தோம் சொன்ன உடனே மகிழ்ச்சி வந்துருச்சு. அப்பதான் அவர் சொன்னார், நான் உயிர்ந்தேன் என்று, நான் புடைச்சிட்டேன். இவ்வளவு நாளா நான் உடம்புல நடமாடிக்கிட்டு இருந்தேனே தவிர அது ஒரு பிழைத்த உயிர் வாழ்க்கைன்னு நான் சொல்ல முடியாது. நடைப்பணம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நடைப்பணமா தான் நான் இது வரைக்கும் இருந்தேன். எனக்காக எப்பொழுது சிவபெருமான் உங்களிடத்தில் பேசி நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு நெருப்பு அமைத்திருக்கிறீர்களோ நான் பிழைத்து விட்டேன். அந்த பிழைத்ததனுடைய வடிவம் தான் அவருக்கு கிடைத்த அந்தனர் வடிவம். கோயிலுக்குள்ள நுழைஞ்சாங்க, சிவபெருமான பக்கத்துல போனோம்னா எல்லையற்ற மகிழ்ச்சி வர்ற போது வெளிப்படாது. அது வெளிப்படாது. அது வெளிப்படாம அவர் உருவமே மாறி அப்படியே ஐக்கியம் ஆயிட்டார். ஐம்பூதங்களோடு அவருடைய உடம்பு கலந்து விட்டது. அவர் ஆன்மா மட்டும் இறைவனை போய் சேர்ந்தது. அதுதான் உண்மை நிலை. அது திருவிக்க எழுதுறார் கடைசியில உரையில. அவர் இறைவனுடைய அருகில் போனவுடன், நடராஜரின் எல்லையில் போனவுடன் அவரை யாவர்களும் கண்டிலரால் என்று சேக்கிழார் எழுதுறாரு. அதுக்கு விளக்கம் எழுதுறாரு திருவிக்க. என்ன நடந்தது என்றால், அவருடைய உடம்பு பஞ்சபூதத்தோடு இயற்கையில் கலந்து விட்டது. ஏன்னா இந்த உடம்புங்கிறது 5 பூதங்களால் ஆனதுதான். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்களால் ஆனது. அதனால உடனே அது 5 பூதத்தோடு கலந்து விட்டது. ஆனால் ஆன்மா தனியானது. அது எப்பொழுதும் இருக்கிறது. முன்னாலே இருந்து இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். அந்த ஆன்மா போய் இறைவனோடு சேர்ந்தது. அதனால அவருடைய உருவம் தெரியல. 5 பூதத்தால் உருவான அந்த யாக்கை தான் கண்ணுக்கு தெரியும். ஆன்மா கண்ணுக்கு தெரியாது. ஆன்மா போய் இறைவனோடு ஐக்கியமாயிற்று. அந்த யாக்கை 5 பூதத்தோடு கலந்து விட்டது. அதனால யாவர்களும் கண்டிலர் என்று எழுதுகிறார். ஆக அங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது நெருப்பு வந்தவுடனே வெளிப்படுத்திட்டார். நான் உண்டேன் என்று சொன்னார். மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துவதற்கு வேறு வேலை இல்லை. இங்க அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி. அதனால அது வெளிப்படுகிற வாய்ப்பே இல்லை. அவர் போய் அங்க சேர்ந்துடுறாரு. அதுதான் நடந்தது. நன்றி நன்றி. அதுக்கப்புறம் நல்லா நீங்க இந்த சேக்கிலார் இதுவும் வரலாறுன்னு சொன்னது ஒரு நல்ல நம்பிக்கையா இருக்கு. எல்லாரும் வயசானவங்க எல்லாம் போய் மீட் பண்ணி ஆன்மீகமா வாழ்ந்தவங்களை எல்லாம் பார்த்து பண்ணி பேசி இந்த மாதிரி 63 நாயன்மாரையும் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்கும் போது ஒரு இன்னுமே நம்பிக்கை கூட வருது. ஏன்னா கதைங்கிறதோட இது இன்னும் நல்லா கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, வேலிடா இருக்கு. ஆமா, அது உண்மை நடந்தது. அதான் அது வந்து வரலாற்றிலேயே இருக்கு. சேக்கிழார் பயணம் போய் எல்லாரையும் பார்த்துதான் திரும்ப வந்து அந்த சோழர் தலைநகர்ல உட்கார்ந்து எழுதினார். அதனால அவர் எழுதியது வரலாறை ஒழிய ஒரு புனைகதை இல்லை. அது அப்புறம் சேக்கிலாருமே ஒரு மந்திரி தானே சோழ அரசுல. அதனால அதுல ஹிஸ்டரி ஓரளவு இருக்கே. அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு போறதுக்கு. அரசாங்க பணத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது. அரசனுடைய ஆணை கிடைத்தது. அதனால அவர் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போனாரு. எல்லாரையும் பார்த்தாரு. செய்திகளை திரட்டி அதை அவர் வரிசைப்படுத்தி இலக்கிய சுவையோட
எழுதினார். அவ்வளவுதானே தவிர எழுதப்பட்டது வரலாறு தான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்மீகத்துக்கு ஃபேத் முக்கியம். இந்த இடத்துல இது கரெக்டா, அது கோர்வையா எல்லாம் கரெக்டா வருது. அந்த ஹிஸ்டரி அவர் இருந்தது, அவர் இன்டர்வியூ பண்ணி எழுதியிருக்கதெல்லாம். யா, நன்றி என்ன. நன்றி அண்ணா. இப்ப பார்ப்போம். வேற கேள்வி இல்லைன்னா அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி. நன்றி அண்ணே. நன்றி.